கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட வருதுங்களா? வரும். சரி, லைன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேக்குதா? இல்ல, ஒரு 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 நிமிஷம் கழிச்சு தான் கேட்கும். கேக்குதா? அப்படி சொல்லுங்க. சரி, இப்ப பாருங்க எப்படி பேசு. அந்த ஃபேன் சவுண்ட் ஜாஸ்தி கேக்குதுங்களா? இப்ப கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் சரியா கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவு சரியா கேக்குதுங்களா? பேச பேசதான் கேட்கும், நல்லா கேட்கும். சரி, இதுதான் அடுத்த இதில் தான் நம்ம பார்க்கணும். இந்த டெக்னீஷியன்ஸ் வரணும், இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ரைட். ஆடம்னா முதல் மனிதன், ஆடம்னா செந்நிறம், ஆடம்னா பரிபூர்ணவச்சன், ஆடம்னா ராஜா, ஆடம்னா பழம், ஆடம்னா கூட பேசிக்கணும். ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்த அத்தனை ஜனங்கள் வராங்க இல்லையா? வரும்போது எல்லாரும் யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னா, நம்ம தாத்தா இவரை அவரை பார்க்காத மனுஷங்களே இருக்க முடியாது. எல்லாரும் யாரை பார்த்துருவாங்க? ஆடம் பார்த்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எல்லாரும் பார்க்க விரும்பக்கூடிய ஒரு மனிதனாகிய, ஆனா இவர் தான் ஒரு பரிபூர்ண மனுஷன் கூட. கரெக்டுங்களா? தேவனால் நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டதுனால எல்லாரும் பார்க்க விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஆடம் பத்தி இப்ப எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, நம்ம முதல் சப்ஜெக்ட் இந்த தலைப்பின் கீழ் படிப்பது அப்படின்னு ஒரு இதை எடுத்துட்டு ஆடம்னு எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு, ஆடம் பழத்தை சாப்பிடும்போது எங்கேயாவது சரிங்க ஆண்டவர்னு கேட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஆதியாம் புஸ்தகத்துல இருக்குதான் பார்க்க சொல்லிட்டு கடைசியில் எங்க போகணும்? ஓசியா புஸ்தகத்துக்குள்ள போகும். அந்த மாதிரி இப்ப ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது அப்படின்றதுல இப்ப ஆடம் எடுத்துட்டு ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆதாமை குறிச்சு மற்றும் ஆதாமுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன பாடங்கள் அப்படின்ற சகோதரர் நமக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் அசோக் ஜோசப் பிரதர் அவர்களே சபையார் சார்பாக கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டான என் அன்பின் வாழ்த்துக்களை முதல் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு நாளிலும் கூட தேவன் பாராட்டின மிக பெரிதான கிருபையினாலும் அவருடைய தயவுடைய சித்தத்தினால் நாம் இன்று கூட்டி சேர்க்கப்பட்டு அவருடைய சத்திய வார்த்தைகளை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் மகிமையாக வைக்கப்பட்டிருக்க அந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்கறதுக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் அவருடைய இறக்கத்தினாலும் கிருபினாலும் நாம் இன்று கூடி சேர்க்கப்பட்டு அவருடைய காரியங்களை பார்க்கறது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாளுக்கு தான் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடத்தின் தலைப்பு ஆதாம். ஒரு தலைப்பின் கீழே பார்க்குறோன்னு சொல்லிட்டு அன்புல சொன்னாங்க. ஆதாம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆதாம் யாரும் பார்த்தா ஏற்கனவே சில விஷயங்களை படிச்சிட்டாரு சுமந்த சகோதரர். அவரு முதல் மனிதன், தேவனோட சிருஷ்டிப்புல முதல் படைப்பு, ஆதி தகப்பன். வேதத்துல ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்.
பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் தேவனால சிருஷ்டிக்கப்பட்டார். அவருடைய ஒரு உயரிய திட்டம் வச்சிருந்தாரு ஆதாம் குறித்து. ஏன்னா ஆதாம் மூலமாக தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்கணும். இன்னைக்கு நம்ம உட்காந்து அவருடைய காரியங்களை நம்ம பார்க்குறோம்னா அதுக்கு காரணமே பார்த்தா ஆதாம் தான். அவர் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார் தேவனால அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்டார். அவருடைய சிருஷ்டிப்பு முதல் சிருஷ்டிப்பு தன்னை சாயலாகவும் ரூபத்தின்படியேயும் நம் உருவாக்கம் சொல்லி தேவன் சிருஷ்டித்தார். அதை கூட நம்ம வசனோட வாசிக்கலாம் சிஸ்டர். ஆதியாகமம் 2:7 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இப்ப மண்ணினால படைச்சாரு. முதல் படைப்பு முதல் சிருஷ்டிப்பு தேவனால படைக்கப்பட்ட ஆதாம் வந்து மண்ணால் உருவாக்கி தன்னோட அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும் இல்லையா, அதனால அவர் வந்து தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து அவர் வந்து உருவாக்கி இருக்கிறார். அப்பொழுது அவர் என்ன ஆகுதுன்னா ஜீவன் பெற்று ஆத்மாவானான்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ ஆதாமுக்குரிய சிறப்புகள் என்னன்றதெல்லாம் வரிசையாக ஒன்றே ஒன்றா பார்த்துட்டே வருவோம். பிரதர் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன ஒரு விஷயந்தான், அதில் ஒன்றே ஒன்றா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆதாமோட சிறப்புகள் என்ன பார்த்தா தேவன் உண்டாக்கிய முதல் மனிதன், மனிதனால பிறக்காதவர். ஏன்னா அவர் தான் முதல் பிறந்தவர், மனுஷனால பிறந்தவர் கிடையாது. தேவனுடைய டைரக்ட் சிருஷ்டிப்பு அவர் தான். நாலாவது பார்த்தோம்னா அவர் பரிபூர்ணமாக இருந்தார். இன்னைக்கு நம்ம வந்து பாவ சரியாக எடுத்திருக்கிறோம். ஆதாமுடைய கீழ்ப்படியாமல்னால ஒரு பாவத்தில் இருந்து நம்ம பாவ மனிதனாக இருக்கோம். ஆனால் அவரை வந்து சிருஷ்டிக்கும் போது ஒரு பரிபூர்ண மனிதனாக இருந்தார். ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஏவாளுக்கு முதல் கணவர் அப்படின்ற ஒரு சிறப்பு கூட அவருக்கு இருக்குது அப்படின்னு கூட பார்க்க முடியுது. இப்போ நமக்கு முதல் தகப்பன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சிறப்பும் கூட அவருக்கு ஆதாமுக்கு இருக்கு. எல்லா உயிருக்கும் பேர் வச்சார் யாருன்னு பார்த்தா அந்த சிறப்பும் கூட அவருக்கு என்ன இருக்குன்னா ஆதாமுக்கு இருக்கு. கீழ்ப்படியாமல் போனதுன்னு பார்த்தா முதல் கீழ்ப்படியாமல் போனதுமே ஆதாமுக்கு அது ஒரு சிறப்பாக இருக்கு. கட்டளை கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் இந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்ன அந்த கட்டளை கொடுத்துருந்தாரு. அந்த கட்டளையை பெற்றவரும் அவர் தான். முதல்ல சிருஷ்டிக்கும் போது ஏதாவது ஊனமாக இருந்தான்னு பார்த்தா இல்லை, எல்லாமே பரிபூர்ணமாக இருந்தார். இன்னைக்கு நம்ம பிறக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊனமாக இருக்குது, கண் தெரியாமல் காது கேட்காம ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்பில் அவர் வந்து பரிபூர்ணமாக ஊனம் இல்லாதவராக இருந்தார். சரீரத்தில் எந்த குறையும் அவருக்கு இல்லாமல் இருந்துச்சு. சிருஷ்டித்துட்டு அப்படியே விடலை, அவருக்கு பொறுப்புகளே வேலையெல்லாம் கொடுத்துருந்தாரு. முதல் வேலைக்காரன்ற ஒரு சிறப்பும் கூட ஆதாமுக்கு இருந்துச்சுன்னு பார்க்கலாம். தேவனோடு வாழ்ந்தாரு அப்படின்ற ஒரு சிறப்பும் கூட அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா அவர் சிருஷ்டிக்கும் போது அந்த சிருஷ்டிப்பில் தேவனோட அந்த உறவாடல் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் அதிகமாக இருந்துச்சு. எப்போ கீழ்ப்படியாமல் போகிறாரோ அப்போ தான் வந்து தேவனோட வாழக்கூடிய அந்த ஒரு நிலையிலேருந்து அவர் தேவதூதரில் சற்று சிறியவராக தான் அவர் சிருஷ்டிக்கிறார். அவர் சிருஷ்டிப்பில் தேவதூதரை காட்டிலும் ஒரு சற்று சிறியவராக சிருஷ்டித்திருக்கின்ற ஒரு சிறப்பு கூட அவருக்கு இருக்குது. ஒரு நகைச்சுவாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பிரதர் சொன்ன மாதிரி ராஜ்யத்தில் பார்த்தா ஆதாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ ஆதாம் பார்க்குறீங்க, எல்லாரையும் பார்க்குறோம். ஆனால் இவர் தான் ஆதாம்ன்றதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஏற்கனவே கேட்ட சப்ஜெக்டை பேசிக் சப்ஜெக்ட் கூட இந்த விஷயத்தை கேட்டிருக்கோம். அவன் இருக்கா? இப்போ ஆதாம் இவர் தான்ன்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஒரு இது இருக்கு. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நகைச்சுவா சொல்லணும்னா அவருக்கு தொப்புள் இருக்காது. ஆதாமுக்கு தொப்புள் இல்லாத வச்சுதான் அவர் பரிபூர்ணம் படைக்கும் போது அவர் தொப்புலாம் படைக்கப்பட்டாரு. அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம வந்து அவர் ஆதாம்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம். சரி, இவ்வளோ நேரம் இப்போ ஆதாமுடைய சிறப்புகளை தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அவரை பற்றி ஒரு 10 ஃபேக்ட், ஆதாம் பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அவரோட பெயர் சொன்ன மாதிரி அவர் மண்ணிலாம் எடுக்கப்பட்டாரு. அவர் சிறந்த மண்ணிலாம் எடுக்கப்பட்டார்ன்ற விஷயம் கூட பார்த்தோம்னா அது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா அவர் வாழ்ந்த காலம் பார்த்தோம்னா கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி 4004 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மூணாவது எபிரேய மொழியில பார்த்தீங்கன்னா ஆவ்டாம் அப்படின்றது தான் ஹீப்ரூல அவரோட பேருக்கு அர்த்தம். நாலாவதாக பார்த்தோன்னா தமிழ் வேதாளத்தில் 35 முறை அவரோட பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. இங்கிலீஷில் 30 டைம்ஸ் போட்டிருக்குன்றத குறிப்பிடுறாங்க.
5வது தாய் தாப்பன் இல்லாத ஒரே மனிதன். ஏன்னா அவருக்கு தாய் தாப்பன் இருந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிதாவை தான். இன்னைக்கு அவர் நம்ம சொல்லணும்னா தாய் தாப்பன் இல்லாத ஒரே மனிதன்றதுக்குள்ள அவர் சொல்லணும். 6வது அவருக்கு மனைவி, அவர் எலும்புல அவரோட விளையாட்டுலேருந்து எடுக்கப்பட்டவங்க ஏவாள். அது கூட வசனம் கூட ஆதியம் 2:23 4:1 சொல்லப்பட்டது. 7வது பிள்ளைகள் காயின், ஆபேல், சேத். காயினுக்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆபேலுக்கு ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சேத்துக்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் மகன்களும் மகளும் இருந்தாங்க, ஆனால் பேருக்கு சொல்லப்படல. அது ஆதியாகமத்தில் 5 கூட பார்க்கலாம். 8வது பார்த்தோன்னா பேர பிள்ளைகள். ஏனோக்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனோஸ் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 9வது அவருடைய வாழ்ந்த காலங்கள் பார்த்தா 930 வருஷங்கள் அவர்களோட வாழ்ந்திருக்கிறாரு. அது கூட ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 10வது பார்த்தோம்னா ஆலாம் என்ற பேரில் ஒரு பட்டணமே இருந்திருக்கு அப்படின்னு கூட யோசுவால 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேவன் சிஷ்யத்தில் இப்பெல்லாம் நம்ம அவரை குறித்த ஒரு சிறப்பு அம்சங்களை பார்த்தோம். அவருக்கு பிரச்சனை தகவலை பார்த்துட்டு வந்து தேவன் ஆதாம படைச்சதுக்கான ஒரு உயிரிய திட்டம் வச்சிருந்தாரு அப்படின்றத ஒரு 7 காரியங்களாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் பரிபூர்ணம் படைக்கப்பட்டார் இல்லையா, 7 பாயிண்ட்ஸ். அந்த 7 பாயிண்ட்ஸ் தான் இந்த 7 விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். தேவன் ஆதாம் படைக்கும் போது பரிபூர்ணம் படைச்சாரு. அவர் எப்படி படைச்சாருன்னா ராஜாவா இருக்கிறது தான் படைச்சாரு. ஆனால் அவருடைய கீழ்ப்படியாமல் அவர் தள்ளப்பட்டாரு, பாவங்களை கொண்டு போகப்பட்டாரு, ஒரு வஞ்சனையான சூழ்நிலை தள்ளப்பட்டிருந்தார். அவருடைய உயரிய திட்டத்தை வச்சு இப்போ நம்ம ஒரு 7 பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். அவர் உயரிய திட்டம் பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு காரியம் ஆதாமின் சிருஷ்டிப்பின் நோக்கம். ஆதாம சிருஷ்டித்தா அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் சந்ததி வரணும், பழகி பெருகணும், ஒரு பொறுப்பு இருக்குது, கட்டளை இருக்குன்ற விஷயம்லாம் இருக்குன்னு இல்லையா. அந்த ஒரு உயரிய திட்டம் இருந்துச்சு. என்னன்னா, ராஜ்யத்தில் நம்மளை எல்லாருமே அந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகணுன்ற விஷயத்துக்கு கூட அவரோட பின் வரும்போது அந்த ஒரு உயரிய திட்டம் இருந்துச்சு. அவர் சிருஷ்டிப்பில் பார்க்கலாம். 2வது சிருஷ்டித்துட்டு அப்படியே விட்டுல அவருக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுத்துருந்தார் அந்த விஷயத்துக்கு 2வது பார்க்கலாம். 3வது பொறுப்பை கொடுத்துட்டு கட்டளையும் கொடுத்துட்டாரு. சிருஷ்டித்துட்டு ஏதன் தோட்டத்தை சிருஷ்டிப்பு உண்டாகுது, எல்லாத்தையும் ஆண்டவர்களும் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு பொறுப்பை கொடுக்குறாரு. என்ன பொறுப்புனா அந்த தோட்டத்தை பண்படுத்த காக்குவாங்க செய்யறது ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டளை கொடுக்குறாரு. என்னன்னா அந்த நன்மை தீமை அறியத்துக்கு அந்த கனிகளை புசிக்கணுன்ற ஒரு கட்டளை கொடுக்குறாரு. 4வது இந்த கட்டளைலாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் என்ன செய்யற ஏற்ற துணையை கொடுக்குறாரு. 5வது அந்த ஏற்ற துணை கொடுத்த மூலமாக ஏவாள் வார்த்தை கேட்டு அந்த விஷயத்தை மீறாரு. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்த 5வது பாட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6வது அப்படி மீறிட்டாலும் ஆனால் ஏவாள் மீது வச்சிருந்த அன்பு ஒருபோதும் குறையல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். 7வது அந்த அன்பு வச்சது மூலமாக சந்ததிகள் உண்டாச்சு. அந்த உண்டான சந்ததியில் அவருடைய கர்த்தரை குறித்து எந்தெந்த விஷயம்லாம் போதிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம் கூட அங்கே பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்த ஆதாம் சிருஷ்டிப்பின் நோக்கம் என்னன்றத 1 by 1 போவோம். 7 பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம போகலாம். ஆதாம் சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழகி பெருகி ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி தான் அந்த ஒரு உயரிய திட்டத்தை தான் அவர் படைச்சாரு. அந்த வசனம் கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ ஒரு உயரிய திட்டத்துல தேவன் ஆதாம் சிருஷ்டித்துட்டு அப்படியே விடல, எல்லாத்தையும் படைச்சிடாரு. 6 நாள் படைச்சிட்டு 6ஆவது நாள் எண்டில் தான் அவர் ஆதாமை உருவாக்கி இதையெல்லாம் நீ ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பிளஸ் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க மட்டும் இல்லாமல் நீங்கள் பழகி பெருகின்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய அந்த சந்ததியும் அந்த உயிர் திட்டத்தில் அவர் பார்த்தாரு. அது கூட வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிச்சு.
பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதியாகமம் 9:7. நீங்கள் பருகி பெருகி பூமியை திரளாய் வர்த்தித்து விருத்தியாக்குங்கள் என்றார். இங்க தேவன் அவருடைய சிஸ்டத்தில் ஆதாம உருவாக்கி பிளஸ் பண்ணி அவரோட ஆசீர்வாதங்களை கொடுக்குற விஷயத்துல பின் வரக்கூடிய அந்த சந்ததிகளுக்கு, அதான் நோவா, அவருக்கு வரக்கூடிய அடுத்து ஆபிரகாம், இந்த காரியங்களை பார்க்கும்போது தேவன் இந்த சிஸ்டத்துல பழகி பெருகின்னு சொன்னா அந்த ஆண்டு கொடுக்குற விஷயம் அப்படின்னா, அவர் சிஸ்டிப்ல முதல் படைப்புல அவர் உருவாக்கி ராஜாவாக தான் உருவாக்கி இருந்தார். ஆனால் என்னைக்கு தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாமல் போறாரோ அன்றையிலிருந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து அவர் வந்து தள்ளப்பட்டு ஒரு பாவமான ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு அந்த வாழ்ந்த பூமி சபிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாரு. அப்போ ஆண்டு கொடுக்கின்ற விஷயம்னா ஆளுகைக்காக தான் இருக்குது. இப்போ நம்ம பிதாவை இதான்னு பார்த்தீங்கன்னா சகல அண்ட சராசரி சிருஷ்டித்தவர், அவர் ஒரு ஆளுகை நிறைந்தவர். அதில் ஒரு பகுதி தான் பூமி. அந்த பூமியை படைச்சிட்டு அதில் ஆதாம் உருவாக்கி இந்த ஒரு விஷயத்த உனக்காக நான் கொடுக்குறேன், நீ ஆளுகை செய்ய கொடுத்துருக்கிறார். ஆனால் ஆதாம் சரியாக பயன்படுத்தினாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரி, இது ஆதாம், இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஆதாம உருவாக்குற நோக்கம் ராஜாவை உருவாக்கி ஆண்டுக்குன்னு சொல்லிட்டாரு, அதுலேருந்து விலகி போயிடுறாரு. ஆனால் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் இந்த சப்ஜெக்ட் பேச பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தில் ஒர்க்கு, ஃபேமிலி, சபை, இந்த 3 விஷயம் தான் தொடர்ந்து ரிப்பீட்டடாக வரும். இப்போ நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கிறோம், நமக்கு ஒரு பொறுப்பில் கொடுத்து அங்கே வந்து வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நம்ம கூட வேலை செய்கிற ஒருத்தர் நம்மளோட தான் ஜாயின் பண்ணியிருப்பார். ஆனால் ஜாயின் பண்ணியிருக்கிறோட நம்ம கட்டில் அவர் உயர்ந்துட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? என்னோட கூட வந்தவர், எனக்கு பின்னாடி வந்தவர், எப்படி என்னோட ஒரு உயர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் பிதாவை அப்படி நினச்சி ஆதாம் உருவாக்கினான்னு பார்த்தா அப்படி இல்லை. அவர் உயர்ந்த திட்டத்தில் ஆதாம் ஈக்குவலாக அவருடைய இணையாக தான் வச்சு பார்த்தாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம மணலில் நம்ம கூட ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃப் கூட இருக்கிறவங்க விஷயத்தில் நம்ம மணலில் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான். ஆனால் அந்த ஒரு மணலில் இருக்கக்கூடாது. ஒரு ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வரணும், சபையாக நம்ம போகிறதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னால் நம்ம பிதாவை தேவன் என்ன எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நம்ம என்ன இருக்கணுன்றதை தேவன் விரும்புகிறாரு. இது ஒர்க்கில். அடுத்து குடும்பத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம மனைவி அப்படி பார்க்குறோமா? மனைவி நம்ம காட்டில் ஒரு உயர்வான ஸ்டேஜ்லையோ ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்கன்னா அதை நம்ம மனசு ஏற்றுக்குதா? நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனைவி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டு கொள்ளுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அடிமை பண்ணணும்னு சொல்லி எங்கள் தேவன் சொல்லணும். ஆனால் அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம செய்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். சரி, இது குடும்பத்தில். அடுத்த சபைக்கு வருவோம். ஒரு சகோதரியாக பார்க்கும்போது ஒரு சகோதரர் கட்ட ஒரு சகோதரர் வந்து ஒரு விரைவான ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு, முதன்மையாக வராரு, ஒரு அர்ப்பணிப்பில் ஒரு செயல்படுற விஷயத்தில் பார்க்கும்போது நம்ம கட்டில் அவர் எப்படி போகிறாரு, நம்மளை காட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா தேவன் சிருஷ்டிப்பின் நோக்கமே அவரோட பரிபூர்ண நிலைக்கு வரணுன்றது தான் அவர் யோசிக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு நம்ம அன்பின் பிரமாணத்தில் இருக்கிறோம். தேவன் நம்மளை நேசிக்கிறதுனால ஆதாமில் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஈடுபலியாக கொடுத்து நம்மளை மீண்டெடுத்திருக்கிறார். வசனம் கூட வாசிப்போம். வெளிப்படுத்தல 1:6. நம்மிடத்தில் அன்பு கொடுத்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இப்போ இந்த வெளிப்படுத்த 1:6 பார்க்கும்போது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னா இன்னைக்கு நம்ம கூட வேலை பார்க்க ஸ்தலமாக இருக்கும், மனைவியாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், இத்தனை காரியங்களும் இத்தனை இடங்களில் நம்ம பழகிறோம். ஆனால் பழகிறதுலாம் அன்பு கூறுறோமா அப்படின்னு பார்த்தா நம்மளை தான் அன்பு கூறுறோம், ஆனால் மற்றவங்களாம் அன்பு செலுத்தலை அப்படின்ற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட குணம் நமக்கு இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த உயரிய திட்டத்தில் நமக்கான ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னு பேச. ஏன்னா நம்மளை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின்னு சொன்னால் ராஜ்யத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம இந்த குணத்தை மாற்றும் போது தேவ பிள்ளைகள் அப்படி வரும்போது தான் ராஜாக்கெல்லாம் ஒரு ஆசாரியத்துவத்தை கொடுத்து உலக ஜனங்களை வலியுறுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் கூட தேவன் நம்மள்கிட்ட அந்த குணலட்சணை மாற்றணும்னு சொல்லி இந்த ஒரு உயரிய திட்டத்தில் நம்ம பார்க்கணும். இன்னும் கூட ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கின்ற புதிதாக கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை இருந்துச்சு. இந்த கட்டளையில் அவர் மீறாரு. ஆனால் இங்கே நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, அன்பின் கட்டளையாக புதிய ஒரு கட்டளை சொல்கிறார். நான் உங்களில் அன்பாக இருந்த போல நீங்கள் ஒருவர்கள் அன்பாக இருந்துச்சு. இந்த கட்டளையில தான் தேவன் வந்து நம்மளை நேசிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, வசனம் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவரை அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்கிறவர்கள். எப்படி இருக்கும்? வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல பிரகாசிக்கிறவர்கள். அப்ப நம்ம ஒருத்தங்க அன்பு செலுத்தும் போது, மற்றவர்கள் அன்பு செலுத்தும் போது நம்ம பிரைட்டா மாறிடும். அப்படி மாறும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கான ஒரு உரிய இந்த ஒரு குணலட்சம் நமக்குள்ள வந்துடும். இதுக்காக நம்ம தெரிஞ்சு கொண்டாரு தேவன் பிள்ளைகளை. உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம், தேவனோட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம், ஒரு உயரிய திட்டம் இருக்கு. அப்ப உடன்படிக்கை செய்யும் போது நமக்கு தேவன் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்னா, நீதிமான். அநீதி செஞ்சுட்டு இருந்த நம்மளை பாவங்களை சுத்தமா கழுவி இன்னைக்கு நம்மளை நீதிமான்ற ஒரு ஸ்டேஜ், நீதிமான்ற ஒரு பேர் கொடுக்குறாருன்னா அது தேவனை தவிர யாருமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு சகோதரருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம்னா அப்படி இல்லை. ஆனால் தேவன் எப்படி சொல்றாருன்னா, நம்ம பாவம் தான், பாவமான ஒரு சரீரம் தான் இருக்கிறோம். பரத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் தேவனுக்கும் விரோதமான காரியம் தான் செஞ்சு வந்தோம். ஆனால் தேவன் நம்ம நேசித்ததுனால அவரை நம்ம கழுவி இன்னைக்கு அருமையாக உட்காந்து இந்த சத்தியபாலம் கேட்கணும். இதை கூட வசனங்களை வாசிக்கலாம். நீதி மத்தேயு 13ஆம் அதிகாரம் 50 வாசம். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இப்ப நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தை எப்படி பண்ணலாம்? பிரகாசிப்பார்கள். அப்ப நீதிமான மாறுவதற்கு, நம்ம குணச்சம் மாற்றுவதற்கு, நம்மளோட கேரக்டரை மாற்றுறதுக்கு, அவரோட ஆவியை வெளிப்படுத்துறதுக்கு தேவன் கொடுத்துருக்கு அந்த ஒரு சான்ஸ் தான் அந்த லைஃப். அந்த உயரிய நோக்கத்துல நம்மளை தெரிஞ்சு கொண்டாருன்றதான் அவருடைய கிருபை. சரி, அங்க ஆதாம் கொடுத்த கட்டளை மீறினாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு கட்டளை கூட கொடுத்துருக்காரு. நம்ம ராஜ்யத்துக்கு போறதுக்கு, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு அந்த ராஜ்யத்துக்கு போய் நான் சர்வீஸ் பண்ணணும்னா இன்னைக்கு நம்ம கொடுக்குற அந்த ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன? ஒருவருக்கு அன்பா இருக்க. சரி, பசங்களோட வாசிப்பு 2:22 அவர்களை கூட பாடுகளை சகித்தோமே, ஆனால் அவர்களை கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். இங்க நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா, அவரோட கூட பாடுகளை நீங்க சகிக்கிறோமா தாங்கிக்கிறோமா அப்படின்ற ஒரு கட்டளை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னைக்கு நம்ம அந்த பாடுகளை சகிச்சு வர நமக்கு பிதாவோட ராஜ்யத்தை ஒரு மகிமையான ஒரு காரியம் இருக்கு. அவரோட கூட ஆளுகை செய்கிற ஒரு விஷயம் இருக்குன்றத இன்னைக்கு நம்ம அதை நினைச்சு ஆழமா சிந்திச்சுட்டோன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்க மாட்டோம். நம்ம குணலட்சம் மாறிடும். தேவக்குள்ள இருக்கிற அந்த உரிய அந்த குணம் நமக்குள்ள வந்துருன்றது தான் தேவனை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. உன்னோட வாசனை ரோமர் 6:8 வாசனை. கிறிஸ்துவுடனே கூட நாம் மதிப்போமானால் அவர்களுடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மதிப்போமானால், கிறிஸ்து எதுக்கு மறிச்சாரு? இந்த உலகத்துக்கு மறிச்சிட்டாரு, பாவங்களுக்கு எல்லா காரியங்களும் மறிச்சிட்டாரு. ஆனா நம்ம இப்ப மறிக்கிறோமா பார்த்தா இல்ல, அப்படி இல்லை. உலகத்துல ஒன்றி இருக்கும். அப்ப அவரோட கூட அந்த மறிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். ஏன்னா நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்படின்னு பார்த்தா அநேகர் அர்ப்பணிப்புக்குள்ளே வாழலாம். தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது, தேவனோட இசைந்த வாழ்கிற அந்த வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்மளோட அந்த சிந்தை, நம்மளோட பேச்சு, நம்மளோட அடுத்தவங்களுக்கு காட்டுற அந்த அன்பு, இதுதான் எதிர்பார்க்கிறார் சொல்லி இந்த முதல் அந்த உயிரிய திட்டத்துல தேவன் வச்சிருக்க அந்த ஆதாமுடைய சிஷ்டிப்புல நம்ம பார்த்தோம் உயர் நோக்கத்தை. அடுத்து என்ன செஞ்சிருக்காருன்னா பொறுப்பு கொடுக்குறாரு. படைச்சிட்டு அப்படியே இருக்கல அந்த பொறுப்பு என்னன்றத வசனமாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பயன்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும் வச்சாருன்னா தேவன் ஆதாமை சிருஷ்டித்துட்டு அப்படியே விட்டுல. ஏன் அப்படின்னா, ஏன் அது என்ன பண்படுத்துறது, அது என்ன காக்குறது. தேவன் படைச்சிட்டு அங்க ஒரு வேலையை கொடுத்தாரு, இந்த தோட்டத்தை பராமரிச்சுக்காரு. அடுத்து சொல்றாரு காக்கணும்னு சொல்றாரு. அது என்ன காக்குறது, எதை காக்க சொன்னாரு? தேவன் படைச்சிட்டாரு. படைச்சிட்டு முத அவர்கிட்ட பேசுறாரு. அப்ப நான் உன்னை படைச்சிட்டேன், உன்னை வச்சுட்டேன், இந்த தோட்டத்தை நீ பண்படுத்தி உன்னை காத்துக்க அப்படின்றாங்க. எந்த விஷயத்தை காக்க சொன்னாரு?
ஏன்னா இந்த இருதயம் பார்த்தீங்களா, வலிவி தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சதுன்றத முன்னக்கூடே நம்ம முக்காலத்தை அறிஞ்சவர் தான் நம்ம பிதாவாகிய தேவன். அவருக்கு முன்னக்கூடே தெரியும், நீ தோட்டத்தை பாதுகாத்துக்க, வெளியே இருந்து எதுவும் வரவிட்டுறாத, வஞ்சிக்கப்பட்டுறாத, அந்த விஷயத்துல நீ காத்துக்கிட்டதான் ஒரு முன் அடையாளமா தான் கருத்துல பண்படுத்த காரணம் சொல்லுது. 6 நாள் சிருஷ்டித்து தேவன் ஓய்ஞ்சிருந்தாலும் பார்த்தா ஓய்ந்ததில்லை. அவர் சிருஷ்டித்து சகலத்தையும் நேர்த்தியா வழிநடத்திருக்கிறவர் தான் நம்ம பிதாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான், தூதர்கள் அப்படித்தான், எல்லாருக்குமே படைச்சிட்டு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்பை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கூட நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? என்ன பொறுப்பு இருக்கு? நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன சிஸ்டர்? அவரோட இருக்கணும். வேற என்ன பொறுப்பு இருக்கு? நம்ம இந்த ஒரு அழைப்புக்குள்ள சுவிசேஷத்தை சொல்லணும். இன்னைக்கு நம்ம கேட்டோம்னா என்ன செய்யறது கேட்டோம்னா சும்மா தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா தேவன் சிருஷ்டித்திருக்காருன்னா இவ்வளோத்தையும் அந்த சராசரி சிருஷ்டித்து அந்த பூமியை சிருஷ்டித்து அதுக்குள்ள மனுஷனை படைச்சு வச்சதுக்கான ஒரு உயிர் கிட்ட இருக்கு. அப்போ அவரோட வேலையை செய்யணும். ஏன்னா நம்ம யாரோட ரோல் மாடல்? நம்ம யாரை பிடித்து போயிட்டு இருக்கோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செஞ்சாரு? தனிநபர் ஊழியம் பார்த்தார். இன்னைக்கு நம்ம கிட்ட இப்ப அந்த பொறுப்புல நமக்கான பாடம் என்னன்னா, இந்த ஊழியத்தை செய்யறோமா? நம்ம இன்னைக்கு அழைக்கப்பட்டுட்டோம், நமக்கு இந்த ட்ரூத் கிடைச்சிருச்சு, நம்ம உட்காந்து அருமையா உட்காந்து இந்த ஒரு சத்திய பாடத்தை கேட்கிறோம். ஆனா உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சா பார்த்தா தெரியல. ஆனா அவரு அந்த இயேசு கிறிஸ்து எல்லா நாளும் போனார், தனிநபர் ஊழியம் பார்த்தார், அவர் தான் பின்தொடர்ந்து. அப்ப நம்மளும் அந்த ஒரு விஷயத்தை செய்யணும். தனிநபர் ஊழியம் பார்க்கணும், யாருக்கு தேவையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், யார் வாஞ்சியா இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம இந்த குரூப்புக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு தானம் இருந்துச்சு நமக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம உட்காந்து அவருடைய சத்திய வசனத்தை பார்க்கலாம். ஈஸியாகவும் வரல. இங்க ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரணும்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், நம்ம தியானம் பண்ணியிருக்கோம். நான் இனிமேல் வாழ்ந்தா உங்களுக்காக வாழுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அடுத்த பாடத்துல என்னை பின்பற்றுவான்னு சொல்றாரு. பின்பற்றி நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு அநேகர் பின்பற்றாம இருக்கிறாங்க, நல்ல உபதேசத்துக்குள்ள இருக்கிறாங்க, போலியான விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, தங்களை தாங்க அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு பின்பற்ற வரணும்னா அந்த ஊழியத்தை செஞ்சாதான் பின்பற்றி வர முடியும். ஏன்னா அது நம்ம மேல விழுந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமை. இப்ப நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்புனா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக. இப்போ கூட நம்ம ராக்ஸையும் பார்க்கணும், ஆசிரியப்பு கூட பார்க்கணும், சர்ச்சு சர்வேலாம் எடுக்கிறோம். இதுல நம்ம தேவன் வச்சிருக்கிற அந்த ஒரு காரியங்களை நம்ம பார்த்து ஆராய்ந்து நம்மளை நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். இப்ப இதை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை ஒரு அறிவுள்ள பிராணிகிட்ட போய் கத்துக்கன்னு சொல்றாரு. யாரு? நம்ம 6 அறிவு உள்ளவங்க. அந்த ஒரு அறிவுள்ள பிராணி கத்துக்கிட்ட அது எந்த ஒரு அறிவுள்ள பிராணி? எறும்பு. சிஸ்டர் சொல்றாங்க. இப்ப எதுக்கிட்டதான் கத்துக்கன்னு, ஏன்னா அது சுறுசுறுப்பா இருக்கு, அதோடைய வேலையில கவனமா இருக்குது, சேர்த்து வைக்க நேரத்தை சேர்த்து வைக்குது. இந்த காரியங்களை எங்கிருந்து கத்துக்கன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து பார்த்தோம்னா பொறுப்பு கொடுத்துதான் தேவன் என்ன செய்யறாரு? ஒரு ஏற்ற துணையை கூட கொடுக்குறாரு. பொறுப்பே இல்லாமல் போய் ஏதாவது செஞ்சுக்கணும். ஒரு வேலையை எடுத்துக்கோங்க, அந்த வேலையில பொறுப்பா இருந்தா தான் அந்த ஓனருக்கு பிரியமா நடக்கும். மேரேஜ் எடுத்துக்கோங்க, பொறுப்பு வேலையில இருந்தா தான் மனைவி கொடுக்க முடியும். அடுத்து பிள்ளைகள் இருக்கு. சபா காரியங்கள் கொண்டு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துலயும் முந்தி வரணும். ஏன்னா நான் தேவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அந்த உயரிய திட்டம் இருக்கு, தேவன் வச்சிருக்கிறாரு, எனக்கான ஒரு விஷயங்களை வச்சிருக்கிறார். நான் மகிமையில் அவரோட இருக்க போறேன்னா இன்னைக்கு நம்ம அவரோட பாடுகளை சகிச்சு அந்த ஒரு சூழ்நிலைகள் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதை நம்ம பார்த்து சிரித்து பார்க்கலாம். பொறுப்புலாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்குமா? அந்த வாழ்க்கையை ஒரு கேள்விக்கு இருக்கு. இப்ப நம்மளுமே அப்படித்தான். மனவாட்டிக்கு உட்கார்ந்தோம்னா மனவாளி வரும்போது நம்ம சும்மா இருந்தோம்னா நல்லா இருக்குமா? அப்ப அவன் வரும்போது என்னப்பா செஞ்ச கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்காக ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்க போய் நான் சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் எதிர்பார்க்கறது சும்மா இல்லை. ஏன் அப்படின்னா பிதாவை சிருஷ்டிச்சது இது நாள் வரைக்கும் சிருஷ்டிப்புல ஏதாவது ஒன்று குறைவுபடுச்சா, ஏதாவது செய்யாம இருந்துச்சா? ஆனா மனித சிருஷ்டிக்கப்பட்ட நாம தான்
எல்லா நேரமும் வழி விளையிறோம், அவர் கீழ்ப்படியாக போயிடும், விரோதமாக செய்யறோம். ஆனால் படைச்ச சிருஷ்டி போவோம், அந்த வேலையை கரெக்டாக செய்யும். எக்ஸாம்பிள் நீங்கள் பூமி எடுத்துக்கிட்டேன், ஒரு செகண்ட் நின்றுச்சுன்னா நாள், ஆனால் நிற்கல. படைச்ச நாள்லேருந்து இது வரைக்கும் மில்லியன்ஸ் கணக்கில் சொல்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் அந்த வேலையை அது கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் கரெக்டாக செய்யாததுன்னா யாரும் பண்ணுறாங்க. அப்போ இதை நம்ம சீர்தூக்கி பார்த்து சின்சியராக இருக்கணுன்றது தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. ஆனால் சின்சியராக இருக்கிறவங்களுக்கு தேவன் வச்சிருக்க அந்த வாழ்க்கை ஏதாவது விஷயங்கள்லாம் அந்த உயரிய திட்டத்தில் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் இருந்துட்டு வருகை குறிச்சும் பகிர்ந்து வருகை குறிச்சும் ஆராய்ச்சி பாட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா குடும்பத்தை விட்டுருவாங்க, குடும்பத்தை கவனிக்காமல் இருக்குவோம். ஆனால் தேவன் வந்து முதல் ஏதோ கொடுத்த எதை உருவாக்கி என்ன செஞ்சாங்கன்னா ஆதாரம் உருவாக்கி அதுக்கப்புறம் மனைவி அதிலேருந்து எடுத்து பழகி பருகி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி ப்ளஸ் பண்ண அந்த விஷயம் ஃபஸ்ட்டே குடும்பம் தான். நான் சுத்துக்குள்ளே போய் அவ்வளோ ஊழியம் செஞ்சு எங்கெங்கெல்லாம் போகிறேன் தெரியுமா, லைட்டாக போகிறேன், அநேக ஊழியம் சரின்னு சொல்லிட்டு தான் குடும்பத்தை வழியில் தான் போயிட்டாங்கன்னா பார்த்த ஊழியமாக வேஸ்ட்டு. அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, பிள்ளைங்க மனைவி கொடுப்பாங்க ஸ்டேட்மெண்ட்டு, என்ன ஊழியம் பார்த்து என்ன பிரச்சனை பிரயோஜனம், குடும்பத்தை விட்டுட்டாங்க. ஆனால் முதல் வந்து நம்ம தேவன் வந்து எதை பார்த்தாருன்னா குடும்பத்தை தான் பார்த்தோம். இப்போ முதல் நம்ம பார்த்தது உயிர் திட்டத்தை பார்த்தோம். தேவன் சிருஷ்டித்து ஆதாம் உருவாக்கி அடுத்து பொறுப்பு கொடுத்தாரு. இப்போ அடுத்ததாக மூன்றாவது கட்டளையை கொடுத்தாரு. அது என்ன கட்டளை அப்படின்னு பார்த்தா வசனோட வாசனை ஆதியான 1 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 2 ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவன் ஆலயம் எழுதுறதை உருவாக்கி அந்த கனியை புசிக்கவான்னு சொல்றது அந்த கட்டளை. அந்த கனியை புசிச்சுட்டாங்க. புசிச்சுனா உணவு தேவனோட இருந்த அந்த உணவு இழந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒளி அந்த ஆடையை இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஏன் இழந்தாங்க அப்படின்னா வசனோட வாசிக்க சிஸ்டம் ஆதியாகமம் 3 நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இன்னைக்கு நம்ம கூட இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி திருப்பி விட்டான்னு சொல்றேன், நம்மளை ஏமாத்துவோம். அப்படிதான் வச்சுக்கப்பட்டாங்க, கனியை புசிச்சாங்க, நன்மை தீமைன்ற அந்த கண்கள் திறக்கப்பட்டுச்சு, நல்லது இருந்து கெட்டதுன்ற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அப்போதான் அவங்க பார்க்குறாங்க, ஆமாம் நான் நிர்வாணமாக இருக்கிறேன்னு சொல்லி அத்தியில் ஒழுங்குற அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஆனால் தேவன் நம்மளை படைச்சிட்ட அப்படியே விட்டுருல. அடுத்து அங்கே ஒரு பழி செலுத்தப்படுது, அங்கே கோவிலுடைய கொடுக்குறாரு, தங்கள் சரிகளை முடிக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்களா இந்த கட்டளை கொடுக்கப்பட்ட அந்த மேல் விஷயம் நடந்துருச்சு. இப்போ நமக்கும் கூட ஒரு கருத்து, இந்த ஒரு கட்டளை மூலமா நமக்கான ஒரு பாடம் தான். லூக்கா 9 பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவர் என் பின்னால் வர விரும்பினால் அவர் தன்னைத்தான் எடுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த லூக்கா 9 ஒருவர் என்னை பின்னம் வர விரும்பினார் அப்படின்னா இன்னைக்கு அப்படிதான் நம்ம அந்த கட்டளையில தான் வந்திருக்கிறோம். நான் உங்களை சுத்தம் செய்ய வருகிறேன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்து பிதா சித்தத்தை செய்யறதுக்கு அவர் ஒப்பு கொடுத்து தான் வந்தார், அபிஷேகம் பண்ணி தான் அவர் வந்தார். ஆனால் அவர் கரெக்டாக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம நான் சித்தம் செய்கிறேன் வந்துட்டு அவர் பின்தொடருமா, இல்லை உலகத்துக்கு பின்னாடி போகிறோம், அவரோட சத்தத்தை கேட்டு பின்தொடர்ந்து போகிறோமா, இல்லை உலக சத்தத்தை கேட்டு பின்தொடர்ந்து போகிறோமான்றத நம்மள நம்ம செலுத்தி போகிறோம். இங்கே பார்த்தோம்னா தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா நம்ம வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நம்மளை நம்ம நேசிக்கத்தான் செய்யணும், ஆனால் வெறுக்கல. இது ஈஸியா ஒரு நாள் நடந்துடாது. இப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் நம்மளோட ஜபம் எப்படி இருக்கணும்னா உடனே போய் தண்ணி போன ஜபத்தில் போய் நான் என்னைய வெறுக்க முடியல, நான் என்னையே தான் நேசிக்கிறேன், எனக்கு உங்களோட பரிசுத்தாவே கொடுன்னு சொல்லி தேவனத்தை கேட்கும்போது அந்த வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவனை உண்டு பண்ணுவார். ஏன்னா நம்மளை நம்ம வெறுக்கலன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, மார்னிங் ரோஸ் இருக்குது, இந்த காலையிலேருந்து இரவு வரைக்கும் பார்த்தோம். முதல் விஷயமே எழுந்திருக்கிற விஷயத்தில் நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இல்லை. 5:30 அலாரம் வச்சு படுவோம், அலாரம் அடிக்கும். ஆனால் என்ன சொல்லுவேன், இந்த மாம்சம் என்ன சொல்லுவேன், ஆஃப் பண்ணிட்டு படுத்துரு, நீ ரொம்ப டயர்டாக இருக்கிற, நைட்டு படுத்ததே 2 மணிக்கு தான்,
5 மணிக்கு தேவனை எழுச்சி தேடினானே அதெல்லாம் வேணாம். அப்போ இங்கே நம்ம வெறுக்கல, நம்ம எந்த நேரம் படுத்தாலும் சரி அவருடைய நினைவாக இருக்கிறோமா, எனக்கான விஷயம் இருக்கு என்ன, நான் ராஜ்யத்தில் எப்போ நான் ஒரு பார்ப்பேன், கிறிஸ்துவோட குழந்தை எப்போ நான் மாற்றிக்கிறேன், என்னோட கேரக்டர் எப்போ மாறும், என்னை நான் எப்போ வெறுப்பேன் அப்படின்ற விஷயம்லாம் அங்கே பார்க்கணும். ஆனால் தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றக்கூடாது சொல்கிறாரு. அந்த சிலுவையில் தான் பாடுகள் ஒவ்வொருத்தரும் இடுக்கம் எல்லாமே வருது. ஆனால் அதெல்லாம் நம்ம சகிக்கிறோமா பார்த்தா சகிக்கலை. ஆனால் என்ன சொல்லி கட்டளையில் இந்த உடன்படிக்கை, அந்த புது சிருஷ்டி உடன்படிக்கை எடுத்துருக்குன்னு சொன்னால் வெறுக்குன்றத விஷயத்தை நம்ம எடுத்துருக்கோம். ஆனால் அப்படி செய்யலை. அப்படி செய்யாத போதே தேவனை வருத்தப்படுவோம். சித்தம் செய்யறேன்னு சொல்லி தானே வந்தேன், ஆனால் என்னோட சித்தத்தை செய்யாமல் உன் சித்தத்தை கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிய, அப்போ நீ உன்னையே வெறுக்கவே இல்லை அப்படின்ற விஷயத்த தேவன் பார்க்கணும். அந்த ஒரு விஷயத்த நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த கட்டளையில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம். சரி, இந்த கட்டளை கொடுத்துட்டாரு. இப்போ 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். என்னென்ன பாயிண்ட் பார்த்துருக்கோம்? தேவ ஆதாம் சிஸ்டர் ஒரே திட்டம் பார்த்துருக்கோம். பொறுப்பு கொடுத்துருந்தாரு, கட்டளை கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த கட்டளை கொடுத்துட்டு ஏற்ற துணையை கொடுக்குறாரு. இது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக போச்சு. இதுக்கப்புறம் தான் வரும். அது என்ன ஏற்ற துணை கொடுத்தா பார்ப்போம். ஆதியம் 2 பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 6 நாள் சிருஷ்டிப்புல எல்லா ஜீவராசிகளும் படைச்சிட்டு எல்லாமே ஜோடு ஜோடா படைச்சிட்டாரு. ஆனா இங்க ஆதாம் மட்டும்தான் தனியா இருக்கிறாரு. ஒரு வெறுமை இருக்கு. தேவனோட ஆதாம் உறவு இருந்தாலுமே தேவன் ஆதாம் நேசித்ததோட ஒரு விளைவு தான் இந்த ஏற்ற துணை. ஆனா ஆதாம்ல இருந்து அவருடைய விளையாடுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஸ்திரீ தான் ஏவாள். தேவன் நேசிச்சாரு. ஆதாம் தனிமையா இருக்கக்கூடாது, அவனுக்கான ஒரு விஷயங்களை அவன் தனியா இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்து அவனை பாதுகாத்துக்கணுன்றத மெசேஜை நினைச்சுதான் இங்க ஒரு ஏற்ற துணையை கொடுக்குறாரு. இன்னொரு வசனம் ஆதியாகமம் 2:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். 22 வசனம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷனாக உருவாக்கி அவரை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இங்க தேவன் பேர் வச்சார். என்ன பேர் வச்சாரு? ஏற்ற துணை. மனுஷனுக்கு கொண்டு வந்ததுனால இப்ப ஆறாம் பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாரு? மனுஷி. மனுஷினா பெண் அப்படின்ற தமிழ் அர்த்தம். அப்ப இங்க கூட ஏவாள் பேர் வச்சது யாரு? ஆறாம். அப்ப ஆறாம் உருவாக்கி அந்த எல்லா எடுத்து உருவாக்கி மனுஷியை உருவாக்கி அவரை கொடுத்துட்டாரு. அந்த கொடுத்த அந்த ஏற்ற துணையை அவர் எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு அவர் வர்ணிக்கிறார். ஏன்னா அவரோட எல்லா இடத்துல எடுத்து படைச்சிருக்காரு. அப்ப அந்த வசன வாசனை ஆதியாகமம் 2:7. அப்பொழுது ஆதாம், இவர்கள் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார். இவர் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவார். ஆதாம் பேர் வச்சாரு, மனுஷன் பேர் வச்சாரு இல்லையா? அப்ப பேர் வைக்கிறது முன்னாடி எப்படி வர்ணிக்கிறாருன்னா, என் எலும்புல தானே நான் எடுத்தேன், நீ எலும்பில் எலும்பு, என் மாம்சத்திலிருந்து பிரிச்சு தான் எடுத்துருங்க. என் மாம்சத்தின் மாம்சம் எப்படி அந்த ஏற்ற துணி எப்படி நேசிக்கிறார்கள். சரி, உன்னோட வாசிப்போம். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினார் அல்ல, ஸ்திரீ புருஷனிலிருந்து தோன்றினவள். 1 கொரிந்தியர் 11:9. புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீ புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். சிருஷ்டித்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டாரு, 2வது ஏவாள் உருவாக்கல. ஆனா ஏவாள் உருவாக்க நோக்கம் என்னன்னா புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டேன். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்வி. இன்னொரு வசனம் 3:22. முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். முதலாவது ஆதாம் பின்பு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, 2 பேரும் ஒரே மாம்சம் தான். ஏன்னா ஆதாமோட மாம்சத்தை எடுக்கப்பட்டதுனால தான் ஒரு மனுஷன் பேர் இருக்காரு. 2 பேரும் ஒரே சரீரமாக தான் இருக்கிறாங்க. இப்போ ஆனால் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவனுடைய விழாவிலிருந்து எடுத்ததுனால மனுஷன் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராரு. ஆனால் அவங்க 2 பேரும் ஒரே ஒன்றாக தான் இருக்கிறாங்க. ஆனால் முதல் சிருஷ்டித்தது ஆதாம்.
ரெண்டாவது தான் ஏவாள். ஆனால் எதுக்காகனா அவங்கள பராமரிக்கிறதுக்காக, யார் ஆதாமுக்குரிய இந்த பணிகளை செய்யறதுக்காக உருவாக்குனாரு. இன்னொரு வாசி ஆகியம் 2:24 வாசம். இதனிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவர்கள் ஒரே மாம்சம் இருப்பாங்க. ஒரே மாம்சமா இருந்தால் என்ன செய்யணும்? யார் சிருஷ்டிச்சாங்களோ அவங்கள நோக்கி பார்க்கணும், அவங்களோட இடைப்படணும், அவங்களோட பேசணும். ஆனால் தேவனோட பேசுறது குறைஞ்சிருச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சிருஷ்டிப்பு நோக்கம் இதுதான். அவங்க சிருஷ்டித்துட்டாரு, ஒன்றா ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க, அதெல்லாம் அழகாக இருக்கு. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கே பேசணும்? ஒரு டிஸ்கஷனாக இருக்கட்டும், ஒரு கருத்துக்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம எடுக்கக்கூட ஒரு முடிவுகளாக இருக்கட்டும், எல்லாமே தேவன்கிட்ட போகும். ஆனால் இங்கே ஏவாள் எடுக்கிறாங்க, அதை செய்கிறாங்க, அதை ஆதாரம் கொண்டு வந்து அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அவர் அதையும் எடுக்கிறாரு. அப்படி இல்லை சார். இதில் நமக்கான பாடம்னா தலை அப்படின்னு அதை ஏவாள் கேட்கணும், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணணும். அதில் தேவனோட சித்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரீபிரின்ஸ் கூட நம்ம வாசிக்கணும். ரீபிரின்ஸ் 1.2 பேஜ் 290. ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாயானவள். ஆதியாகமம் 3:20 என்றும் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 5:2. ஆகையால் தேவனும் மனுஷனும் இந்த புதிய ஒரு சிருஷ்டியானவரை மனுஷனுடைய சாயலாக, அதே சமயம் சரீர ரீதியிலும் அறிவு ரீதியிலும் மனுஷனிடமிருந்து வேறுபடுபவர்களாக அடையாளம் கொண்டனர். அவர் இன்னொரு மனுஷன் அல்ல, மாறாக இன்னொரு மனித ஜீவியாக மனுஷனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு துணையாக மற்றும் இதனால் மனுஷனுக்கு ஏற்ற உதவியாளராக இருந்தார். அது 3:20 சொல்லுது, அவள் ஜீவன் உள்ளவர்களெல்லாம் தாயாகும். அப்ப இந்த ஒட்டுமொத்த சிஸ்டர்கள் யாரும் அவங்க தாயெல்லாம் ஒன்று அந்த ஸ்திரீ வந்து எப்படின்னா மனுஷனுடைய சாயலாம் தனியாக வந்து சிஸ்டிக்கல மனுஷன் எடுத்து மனுஷியாக பண்ணிக்கிறாங்க. அந்த மனுஷனோட சாயலாக இருக்கிறாங்க, ஒரு ஒற்றுமை காணப்படுது. ஆனால் சரீரத்தில் ஒரு மாறுபாடு, சிந்தையில் ஒரு மாறுபாடு இருக்குதுன்றது தான் அந்த அழகாக மூலத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுக்காகனா அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக ஒரு துணையை வந்து நான் கொடுத்துருக்கிறது தான் அந்த ரீபிரின்ஸ்லாம் உன்னோட ரீபிரின்ஸ் 1.5 பேஜ் மட்டும் நான் சொல்லுவேன். பூமியில் ராஜாவாக சிருஷ்டிக்கப்பட்டவர் ஆவான் மற்றும் புருஷனுடைய மகிமையாய் இருக்கும் ஸ்திரீயானவர் ஜீவியத்தின் இயல்பான உறவுகள் அனைத்திலும் விசேஷமாக மனைவியின் நிலைமையில் மனுஷனுக்கு பாத்திரமான துணைவியாகவும் உணர் சுதந்திரவாளியாகவும் அவனுடைய ராணியாகவும் காணப்படுகிறார். இந்த விதத்தில் தேவன் இருவருக்கும் ஆதியில் பூமிக்குரிய ஆளுமையை மீன்கள், ஆகாயத்து பறவைகள், காட்டு மிருகங்கள் முதலானவைகள் மீது கொடுத்தார். இப்போ நாலாவது சிஸ்டர் நோக்கம்னா ராஜாவை சிருஷ்டித்தாரு. ராஜாவை சிருஷ்டித்தாருன்னா யாரை உருவாக்கி எப்படி ராஜாவை உருவாக்கணும், ராணிக்கும் அந்த ஈக்குவல் பவர் கொடுத்துருக்காரு. அதான் சொல்றாங்க, மீன்கள், ஆகாயத்து பறவைகள், காட்டு மிருகங்கள் அதிகாரம் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு ஆளுகத்தன்மையும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தா அந்த சுயாதீனத்தில் அவங்க வந்து வஞ்சிக்கப்படுறாங்க. அந்த விஷயத்துல ரீபிரின்ஸ் 3:2 பேஜ் 2 கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீன நிலைமையானது அவளுக்கு கணவன் கிறிஸ்துவுக்குள்ளானவனாக அல்லது கிறிஸ்துவுக்குள் இல்லாதவனாக இருப்பினும் கணவனிடம் இருக்கும் அவளது உறவினை ரத்து செய்கிறது இல்லை என்றும், அவள் இன்னும் அவளது கணவனுக்கு மனைவிக்குரிய கடமையினை ஆற்ற வேண்டிய கடமையில் இருக்கிறாள் என்றும், திவ்ய ஒழுங்கின் மனைவி குடும்பத்தின் தலையாக இல்லை என்றும், ஆரோக்கியத்தை பலமாய் உட்படுத்தும் காரியங்கள் அனைத்திலும், மனசாட்சி சம்பந்தப்படாத காரியங்கள் அனைத்திலும் கீழ்ப்பட்டிருப்பது கீழ்ப்படிவது மனைவியின் கடமை என்றும் வேத வசனமானது கிறிஸ்தவ மனைவிகளுக்கு தெரிவிக்கின்றதாக இருக்கின்றது. ஒரு கிறிஸ்துவத்தில் இருக்கிறவங்க, ஒரு புது சிஷ்டியா இருக்கிறவங்க, அவரை நேசிக்கிறவங்க, முதல் தலை யார் நமக்கு? கிறிஸ்து, அப்புறம் ஆதாம், அப்புறம் ஏவாள். இதுதான் ஒரு ஆர்டர். இந்த ஆர்டர் தான் வரணும். ஆனால் இந்த ஆர்டர் மாதிரி கிறிஸ்து, ஏவாள், ஆதாம் வந்தால் அது ஒழுங்காக இருக்காது. ஏன்னா அது கட்டளை இல்லை,
அது ஒரு ஒழுங்கு இல்லை, அதை தேவன் விரும்புறது கிடையாது. அப்போ ஏவாள் எப்படி இருக்குன்னா கணவனுக்கு கீழ்பட்டு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட மனவாளன் யார் பார்த்தோம், அதை இயேசு கிறிஸ்து. மனவாட்டியாக இருக்க நம்ம கீழ்படின்னு இருப்பாங்க. அதே போல தான் மனவாட்டியாக இருக்கிறவங்க, அதை ஏவாள் அப்படி சொல்கிறோம், ஆதாமுக்கு கீழ்பட்டு இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ அநேக சகோதரர் பார்த்தோம்னா அவங்க மட்டும் தான் வருவாங்க. கணவன் வந்திருக்க மாட்டார், உலகத்துக்கு இருக்கும், இல்லை இவர் வந்திருப்பார், அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட மனைவி அவரை கீழ்படுது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். இதை செய்யாமல் செய்யக்கூடாது, இதை செய்யணும் சொல்லணும். ஏன் அப்படின்னா தேவன் எதுக்காக உண்டாக்குனாலும் இவங்களை பார்த்துக்கிறதுக்காக, பராமரிக்கிறதுக்காக செய்யறாங்க. இதை நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யணுன்றத தேவன் எதிர்பார்ப்பாரு. இப்போ ஏவா வார்த்தை கேட்டு மீறாரு இல்லையா, என்னால நடந்துருச்சு அப்படின்றத இந்த ஒரு பாயிண்ட்ல பார்க்கலாம். ஆதாமும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் படைச்சு அவங்க வராங்க. ஏவாள் தனிமையில் இருக்கும்போது அந்த கனியை போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தது மட்டும்தான் அது அழகாக இருக்கு, அதை பறிக்கணும். ஏன்னா ஆதாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு, அவங்கள ஏவாளோட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்குறாரு, இந்த கனி புசிக்கணும் சொல்லியிருக்காரு. இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் புசிங்க சொல்லிட்டாரு, ஆனால் அதை மட்டும் புசிக்க சொல்லும்போது இப்போதான் உள்ள ஒரு விஷயம் வருது. ஏன் அதை புசிச்சாங்க, அதை படித்து சாப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வருது. பறிக்கிறாங்க, புசிக்கிறாங்க, அதை ஆதாமுக்கு கொடுக்குறாங்க, கொடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்ற விளைவு அவங்க அந்த ஏவாள் வார்த்தை கேட்டு மீறி அப்போ சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம், ஆதாம் சொல்லியிருக்கலாம்னா தேவன் கொடுத்துருக்க கட்டளை அந்த கனியை புசிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்றீங்க கூடுறீங்கன்னு போது அங்கே சொல்லியிருக்கணும். ஆனால் ஆதாம் அதை செஞ்சாலும் பார்த்தா செய்யலை. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நீ இது சாப்பிட்டுனா சாவேன்ற ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு ஆதாமுக்கு. அது தனியாக இருக்கும்போது எங்கே திரும்பினாலும் அதை அந்த சைடு போனாலே அதை அவாய்ட் பண்ணி தான் போயிருப்பார், அநேக நாட்களில் போயிருப்பார். ஆனால் தமிழ்லேருந்து எடுக்கப்பட்டவங்க அந்த காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னா ஒரு மரணம் அவங்க மறிக்க ஒரு சூழ்நிலை வந்துட்டாங்க. சாப்பிட்டோம்னா கண் திறக்கப்பட்டு அந்த மரிச்ச பிரதேசத்தில் வராங்க. இதில் ஆவியில் மறிச்சிடறாங்க. அப்போ நான் மறிக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளவு நாள் இந்த கனியை சாப்பிட்டா சாவாய்ன்னு சொல்ற அந்த வார்த்தை போய் சத்தம் நல்லா சாவாய் அப்படின்னு கேட்குது. இப்போ தேவோட சத்தம் கேட்கறது போல இப்போ ஏவோட சத்தம் தான் கேட்டுச்சு. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டாங்க, சாப்பிட்டோன்னே டேஸ்டாக இருக்கு, கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்லிருக்காங்க, மாமா அப்படி சொல்லியிருப்பாங்களா, இல்லை அத்தான் சொல்லியிருப்பாங்களா, ஒரு பண்ணுக்காக சொல்லுவாங்க. ஏன்னா எப்படி பேசியிருப்பாங்கன்னு தெரியல, எனக்கு இப்போ அப்போ என்ன சொல்லி ரெஃபரன்ஸ் இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தான் நமக்கான பாடம் தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு பாவத்துக்குள்ள ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா இப்படிதான் வரும். கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் பார்ப்போம், இது நல்லா இருக்கே அப்படின்னு யோசிப்போம். அப்புறம் அதை உள்வாங்கி அதை மைண்டில் கொண்டு போய் அதுக்குள்ளே போய் போகிறதுக்கு முன்னாடியே அது மைண்ட்லேயே நிறைய விஷயம் செஞ்சிடும். அப்புறம் தான் அது கிரியா மாறி இப்போ எப்படி இவங்க ஏவாள் விழுந்தாங்களோ அதுலாம் இன்னைக்கு மனுபுரமாக இருந்து போகிற ஒரு சூழ்நிலை. வசந்த வாசிப்போம், அதே 3வது வாசம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தேவனுக்கு தெரியுமா தெரியாது. சாப்பிட்டாங்க, அந்த தேவனுடைய உர விழுந்துட்டாங்க, கோவம் வந்துருச்சு அவனுக்கு. நான் கொடுத்த கட்டளை மீறிட்டாங்க. அதான் கூப்பிட்டவனா ஒழுங்கிட்டார். ஏன் அப்படின்னா இவருக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு தெரிஞ்சு ஓடி ஒழிஞ்சிறாரு. அத்தியில தேறாரு, தேடி இது பண்ணிக்கிறாரு. அந்த ரீஃபரன்ஸ் கூட வாசம், ரீஃபரன்ஸ் 5-3 வாசம். தாய் ஏவாள் சோதிக்கப்பட்ட விதம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல பாவ ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்போ ஆதியா 3:1 என்ன சொல்லப்பட்டிருக்கா, புசிக்க வேணாம் சொல்லியிருக்க விஷயம் இருக்குல்ல, ஆனால் புசிச்சிங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. இப்போ இந்த மன யோசனை வர ஒரு வஞ்சகமான விஷயம் தான், வஞ்சிக்க போகிற விஷயம் தான் நம்ம விழுந்து போகிற ஒரு காரியம் தான் இருக்குது. அதோட ஆசை சிஸ்டர், மன யோசனையின் மூலமாக வஞ்சகம், புத்தியுள்ள பாவம் இருக்கிறது. நல்லதை அறிந்து தீமை செய்பவர்கள், வேண்டுமென்றே பாவம் செய்கிறவர்கள், வேதத்தின்படி தெரிந்து செய்கிற பெரிய பாவி சாத்தான். அவன் ஆண்டு முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகன், அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை என்று
வாசிக்கிறோம். அவனது வஞ்சகத்தால் நமது இனத்தை கொலை செய்தான். அவன் உண்மையை சொல்லவில்லை. அவன் அதை தவறாக அறிவித்தான். அவன் தாயாகிய ஏவாளிடம் விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டால் அவள் சாக மாட்டாள் என்றும் அவள் விரும்பிய ஞானத்தையும் அறிவையும் பெறுவாள் என்றும் கூறினான். அவன் நேரடியாக இதை செய்தான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இதை அவன் சர்ப்பத்தின் மூலம் செய்தான். இங்க பார்க்கும்போது சர்ப்பத்தின் மூலம் வஞ்சகமா யாவரும் வஞ்சிக்கப்படுறாங்க, அதனால பாவம் செய்யறாங்க. இப்ப இங்க சொல்லக்கூடிய புத்தியிலோ பாவம் இருக்கு. அது என்ன புத்தியில போனா நல்லது தெரிஞ்சு ஆனா தீமை செய்யுது. இதை செஞ்சுட்டோம்னா இதை செஞ்சு இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சே செய்யுது. இதுதான் ஆதாம் செஞ்சாரு. ஏவாள் சாப்பிட்டாங்க, இது பண்ணாங்க. சாப்பிடுற விளைவு அவங்க அந்த தேவனை எப்படி போயிருக்காங்க. இப்ப இவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவன் ஏவாள் இருந்த அன்பின் நிமித்தமாக என்ன செஞ்சாரு, அதை வாங்கி பிடிச்சி அந்த ஒரு நிலைக்கு போயிடாரு. இப்ப இதெல்லாம் நாம ஒட்டுமொத்த உலகமே இந்த பாவத்துக்கும் இப்ப எப்படி சாப்பிட்டாங்க விழுந்து போன சூழ்நிலைக்கு போனாங்க. நான் தேவனுக்கு மேல போவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மன யோசனை தான் விழுந்து போயிட்டாங்க. அப்ப விழுந்து போன சொல்லும் போது பஞ்சிக்கே பஞ்சகம்லாம் சொல்லியிருந்த காரியத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இப்படி ஆயிருக்கு அப்படின்றலாம் காண்பிச்சுதான் நீங்க அந்த வியாபாரம் வச்சாங்க இந்த ஒரு விஷயத்த. இப்ப நம்ம யோசனை எப்படி இருக்காரு நீதிமொழிகள் 10:16 வாசிப்போம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி என்று அதன் முடிவோ மரண வழிகள். இப்ப எந்த வழியை சூஸ் பண்ணாலும் மரண வழியை சூஸ் பண்றாங்க. ஏன்னா இது நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த ரெப்ரசன் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அஞ்சுக்கு காரியம் செஞ்சுட்டாங்க. யோவானில் நம்ம 30 வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப அவங்க மரண வழியை சூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நித்திய ஜீவன் வேணும் அப்படின்ற தேவை அவங்க சூஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இது நடக்கும்போது இதுக்கான ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து கொடுக்குற விஷயம் உலக தோட்டத்துக்கு முன்னாலே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த வசனம். சரி, உங்களுடைய யோகங்கள் நம்ம எதிர்க்கலாம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்க வசனத்தை கேட்டு என்னை அனுப்பி விசுவாசிக்கிறான். நீங்க அதோட இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சிருக்கோம். பார்ப்போம் ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா மரண வேலையும் பண்ணிட்டாங்க, எல்லாருமே மறந்துள்ள போறாங்க. அப்ப நித்திய ஜீவன் எங்க இருக்கு பார்த்தோம்னா பிரதான தேவனத்தை போய் சேர்றதுக்கு அவருடைய இந்த உறவு எடுக்கப்பட்டதுக்கு நமக்காக பரிந்து பேசுறது யாருன்னா அதோட இயேசு கிறிஸ்து. அவரே சுந்தகுமார், ஒரே பேரானகுமாரன் அவரை ஒப்பு கொடுத்து இந்த விஷயம் செஞ்சாரு. ஏன்னா இப்ப பார்த்தோம்னா நம்ம புறஜாதிகளாக இருந்திருக்கு. இஸ்ரேலுடைய ஆசீர்வாதம் தான். ஆனா அது எப்படி நமக்கு வந்துச்சு? நம்ம புறஜாதி தான் இருந்தோம். ஆனா புறஜாதி தான் நமக்கு இன்னைக்கு அந்த ஒரு ட்ரூத்து கிடைச்சி தேவனோட போய் சேர்வதற்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குன்றதை இந்த ட்ரூத்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வசனோட வாசிக்கலாம். அப்போ 13:45. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். புறஜாதி நம்ம தான் சந்தோஷப்பட்டு இன்னைக்கு நம்ம அதை கேட்டுட்டு இருக்கோம். வசனத்தை கேட்டு யாரை மகிமைப்படுத்த போறோம்? அந்த இயேசு கிறிஸ்துவ தியானம் மகிமைப்படுத்த போறோம். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டது நம்ம தான். விசுவாசிச்சோம், கேட்டோம், அழைக்கப்பட்டு இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு உண்மையில இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். உண்மையில நிறைய காட்டணும், அந்த குணத்தை மாற்றணும். அப்படிதான் இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப இது மூலம் நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னா, ஏவாள் வார்த்தையை கேட்டு ஆரம்பம் இது பண்ணாரு. ஆனா ஏவாள் சிஸ்டத்துக்குன்னா யார் வார்த்தை கேட்டுக்கிட்டு இருந்தாரு? தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. என்னைக்கு ஏவாள் கொடுத்தாங்களோ இங்க யாரோட உறவு வந்து அதிகமா இருந்துச்சு பார்த்தோம்னா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உறவு முக்கியமா இருந்துச்சு. அவங்களோட இடைபெற ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தன்னுடைய எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா தேவனுடைய இருக்கிற உறவு இந்த கனியை புசிச்சு தானே இல்லை, அதுக்கு முன்னாலே குறைஞ்சிருச்சு. என்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரோ எல்லாத்துக்குமே அவரு அந்த ஒரு விளைவு தான் அந்த கனியை வாங்கி புசிக்கிற விஷயம் தான். இப்ப நமக்கு என்ன சத்தம் கேட்குது? நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு வீடு, காடு, சொகுசான வாழ்க்கை, ஜாலியான லைஃப், இந்த சத்தம் கேட்குது. எந்த சத்தம் கேட்குது? இல்லை தேவனுடைய வார்த்தை கேட்குதா? வசனம் என்ன சொல்றது? நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு எனக்கு என்ன வைக்கப்பட்டது? இந்த சத்தம் கேட்குதா? எந்த சத்தம் கேட்குதோ அதில் தான் நம்ம வாழ்க்கை.
நான் நித்திய ஜீவனை அடைஞ்சு கொள்வேன். இடுக்கமான வசதிகளோட போய் பரத்தக்குரிய காரியங்களை சிந்திச்சு அவரோட பாதச்சோட நான் பின்தொடர்ந்து போக வேண்டிய ஒரு சத்தம் கேட்குறா. இல்லை உலகப்புறாமல் வாழ போகிறேன், அழைக்கப்பட்ட வந்துட்டேன், ஆனால் எனக்கு லக்ஸரியாக தான் வாழணும், இந்த இடுக்கமான சூழ்நிலைக்காக வாழ முடியும், இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இது கஷ்டப்பட்டு தான் நான் பண்ண முடியாது அப்படின்ற இந்த சத்தம் கேட்குது. நம்மளெல்லாம் வெறுக்காம இந்த சத்தம் கேட்குது அப்படின்றத தேவன் பார்க்குறாரு. ஏன்னா முதல் ஏழத்தில் உருவாக்கி குடும்பம்லாம் உருவாக்கி தான் பார்த்தாரு. இன்னைக்கு நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடும்பத்தோடு இருக்கோம். ஆனால் குடும்பத்தோடு இருக்கோம். இப்போ எந்த சத்தம்? குடும்பத்தோடு இருந்து இது நல்லது தான். ஏன்னா உருவாக்கி பழகி பெருகி ஆண்டுகள் சொன்னால் அந்த விஷயம் நடக்குது. ஆனால் இதில் தேவ சத்தம் எப்படி நம்ம நடக்கணும்? இன்னைக்கு புது சிருஷ்டி அழைக்கப்பட்டு கரு உண்டாயிடுச்சு. இந்த விஷயத்தை ஆழ்ந்து பார்க்கணுமா? இவங்களை பற்றி தெய்வீக ஏற்பாடு மூலம் போடுறோம். எத்தனை பேர் நம்ம இதை நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், இதை ஆராய்ந்து பார்த்துருக்கோமா? இந்த சத்தம் நமக்குள்ள கேட்குதா? இல்லை வீடு காரு பணம் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குறேன் வேணும், இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஊழியத்தை செய்வதற்கு நம்ம வாழ்வதற்கு இது தேவை. ஆனால் நித்தியஜனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாது. நமக்கு ஒரு வீடு இருக்குங்க, பரவாயில்ல இருக்குது. அந்த ஒரு சத்தம் நம்ம இதுக்குள்ள இருந்து நான் புரிய அவசரம். அடுத்து சகோதர ஐக்கியம், ஒன்று போட்டு இருக்கிறோமா இல்லாத நம்ம இருக்கிறோமா? மூணாவது குடும்பத்தோட நம்ம தெரிஞ்சு கொண்ட இந்த ஒரு விஷயத்த. ஏன்னா இப்போ நம்ம பிள்ளைகள் வரல, நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த வாரக்குள்ளையில வரோம். பிள்ளைகளை போய் எடுத்து சொல்கிறோமா? ஏன்னா நடத்தக்கூடிய விஷயமே நம்ம குடும்பத்தை தான் நடத்த சொல்கிறார். ஏன்னா குடும்பத்தை தான் தேவன் நம்ம தெரிஞ்சுக்கல. ஃபஸ்ட்டு சபையை தெரிஞ்சுக்கல, ஃபஸ்ட்டு வேலையை கொடுக்கல, குடும்பத்தை தான் கொடுத்தாரு. ஒருத்தர் குடும்பத்தை நடத்தாச்சுங்க, அவர் தான் வெற்றியாளர், அவர் தான் சக்ஸஸான ஒரு லைஃப் வாழணும். அடுத்து ஒரு ஒன்னஸாக இருக்குது, ஒரு சமூகத்தை தேவ சமூகத்தில் உட்காந்து நம்ம சகோதரர்களுக்கு இல்லை நம்ம பாடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்குறோமா? அவங்களுக்காக நம்ம விண்ணப்பம் செய்கிறோமா? அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் பேசணும். இப்போ எவ்வளோ வார்த்தை கேட்டு மீறினாங்க, இப்போ நம்ம வந்து அப்படி மீறாம எவ்வளோ வார்த்தை கேட்டு நமக்கு எந்த சத்தம் கேட்குது, எந்த சத்தத்துக்கு நம்ம அதிகமாக இடம் கொடுக்குறோம், எதை நம்ம கேட்குறோம், அதே விட்டு வாங்குறோம், எதை நம்ம கிரியை வெளிப்படுத்துன்ற விஷயத்த இங்கே நம்ம பார்க்கலாம். அடுத்து எவ்வளோ வார்த்தை கேட்டு மீறினாங்க, அதோட விளைவு அநேக சாபத்துக்குள்ள பூமி சபிக்கப்பட்டுருச்சு. ஆனால் மீறினாலுமே ஏவாளம் வெறுக்கல. அதுதான் ஒரு 6வது கடை பார்க்க போகிறோம். ஆதாமின் அன்பு, ஏவாளத்தை வச்சு இந்த அன்பு தான் இப்போ அவசியம். ஆனால் ஏவாளத்தை வச்சு அன்புனால இழந்துட்டார். என்ன இழந்தாருன்னா பரிபூர்ணமான ஸ்டேஜ். ஏன்னா சிருஷ்டிக்கப்படும் போதே அத்தனை ஆழப்பட சிறப்புகள் பார்த்தோம், அத்தனையுமே இழந்துட்டார். அடுத்து தேவ சமூகத்துக்கு போக முடியும் பார்த்தா போக முடியல. ஏன் அப்படின்னா, அப்பா ஆளா வந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த வந்துட்டே அந்த ஆளாரு இப்போ போனாலுமே அவர் சமூகத்துக்கு போக முடியாது. குளிர்ச்சியான வேலையில அவர் உலாமல் தான் அந்த வேலை இருப்பார். அந்த குளிர்ச்சியான வேலை இன்னைக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த தொடர்பு எல்லாம் போயிடுச்சு. சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கூட சத்தத்தை பற்றி பார்க்கணும். சத்தம் அவர் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா யாரும் அப்படி இருக்க அப்புறம் அந்த வழியா போய் இந்த கனியை போகிறப்பா அப்படின்ற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னைக்கு இந்த சத்தத்தை கேட்காம இந்த சத்தத்தை கேட்டாலும் வழி வலிட்டு இப்போ தேவ சத்தம் நினைச்சாங்க. இதனால தான் வந்துச்சு அவமானம் வந்துச்சு. மத்தியிலே தேடி ஓடி போய் அந்த சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ இந்த அவமானத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, தான் ஒரு நிர்வாகிங்கிற உணர்ந்து அவரை மாநிலத்துக்கு அவரை உறுதி இது பண்ணுறதுக்கு அந்த விஷயம். இப்போ இதனால ஆகிப்போச்சு, வாழ்ந்த பூமி சமீபப்பட்டுச்சு, கொண்டு சார்ந்து வந்துச்சு. இப்போ இவருக்கு சார்ந்த விஷயம் கிடையாது, எல்லாரும் வந்துச்சு. இப்போ இதனால ஒரு 3 விதம் மரணம் வந்து இப்போ இப்போ செஞ்ச ஒரு விஷயத்துல இப்போ வியாபாரம் செஞ்சதுனால அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க, கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு இதாக இருந்தாங்க. அதிகமான பாதிப்பு பார்த்தா ஆதாரத்தில். ஏன்னா அவர் பரிபூர்ணமாக படைச்சு அவர் உயரிய ஒரு திட்டத்தை வச்சுருந்துருக்காரு, ஒரு உயரிய நோக்கம் வச்சுருந்துருக்காரு.
அத்தனையுமே இழந்து நிற்கும் போது பெரிய பாதிப்பு பார்த்தாரு. என்னெல்லாம் நடந்துச்சுன்னா ஃபிசிக்கலாக ஒரு டெத்து நடந்துச்சு. 930 வருஷம் வாழ்ந்தாரு. அவர் அந்த சாப்பிட்ட உடனே மறிக்கல. ஒரு பிசிக்கலான டெத்து எப்போ நடக்கும்? ஒரு 930 வருஷம் வாழ்ந்து. அடுத்து ஆழ்வியலை மாறலாம். என்ன ஆழ்வியலை மாறினாச்சுன்னா தேவனோட இருந்த அந்த ஒளி, அந்த ஒளியை தான் ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தாரு. அந்த ஒளி இல்லாமல் போயிடுச்சு. தேவனுக்கு இருந்த அந்த விஷயம். மூணாவது நித்திய மரணம். பாவம் செஞ்சதுனால விளைவு ஒரு நித்திய மரணம் தள்ளப்பட்டாரு. சரி, இந்த ஒரு 3 விஷயத்தை பார்த்தோம் இல்லையா? பிசிக்கல் டெத்து, சரீர மரணத்தினால. வசன வாசிக்கலாம். ஆதியா 3ஆம் அதிகாரம் வாசனம். நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணால் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இப்போ இந்த ஒரு பிசிக்கல் டெத்து வந்துருச்சு. தேவன் நீதி செய்கிறவர் ஒரு பாவம் செஞ்சுட்டாரு, தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சுட்டாரு, கட்டளை மீறிட்டாரு அப்படின்னா இந்த ஒரு பிசிக்கல் டெத்து வரும்போது எப்படி நீ மண்ணுக்கு எடுக்க முடியும்? மண்ணுக்கு திரும்ப சொல்றாரு. இங்க ஒரு மரணம் நடந்துருச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ஆழ்விய மரணம் நடந்துச்சு இல்லையா? ஆழ்விய மரணம் தேவனுக்கும் அவருக்கு இருந்த உறவு ரொம்ப தூரமாக போயிடுச்சு. ஏன்னா பாவமாக இருக்கிறவங்களை தேவன் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பாவம் வர சுத்தம் பண்ணாங்க. இன்னைக்கு நமக்கு பறந்து பேசுகிற ஒருத்தருக்காக ஆண்டவரை இயேசு. ஏன்னா இந்த ஞாபகமா கட்டளை எல்லாத்தையுமே தேவன் செஞ்சு ஆண்டவரை இயேசுக்கு நம்ம செஞ்சு முடிச்சது தான். ஒரு பிளவு வந்துருச்சு பாவத்தினால. தேவனுக்கும் மனுஷனுக்கு உறவு இப்போ நித்திய மரணத்துக்குள்ள போயிடுச்சு. நித்திய மரணத்தை போன வீட்டு எடுக்கணும்ல தேவனை 4ஆம் சிசித்த நோக்கம் திட்டமே பார்த்தீங்கன்னா ராஜாவாக இருக்கணும், ஆசாரியாக இருக்கணும், ஆளுகை செய்யணும் ஒரு ஸ்தானத்துக்கு தான் அவர் பார்த்தாரு. இப்போ நித்திய மரணத்துக்கு போயிட்டாரு. இப்போ போனால் நித்திய ஜீவனை கொடுக்கணும் அப்படின்றது வசன வாசகம் யோவான் 3ஆம் அதிகாரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொடுத்து அவனை தந்தபடி இவரான உலகத்தில் அன்பு கொடுத்தார். தேவன் வந்து ஆழம் செஞ்ச அந்த பாவத்தை கொடுத்தார். இப்போ நம்மளை அன்பு கொடுக்கணும். அவர் செஞ்சது அவரை முதல் அன்பு செஞ்சுட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முழுக்க சித்தம் கொடுக்கணும். இந்த வசனம் அதான் சொல்லுவோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம். ஒரே பிரார்த்தனை குமாரனா செஞ்சாரு. அன்னையும் இருக்கு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நமக்காக வந்து ஜீவனையும் கொடுத்து நமக்குள்ள தேவனுக்கும் அவருக்கு அந்த இழந்து போன உறவை புதுச்சிக்கு செய்யறதுக்கு தான், அந்த கேரக்டரை மாற்றுறதுக்கு தான் தேவன் ஒரு விஷயம் செஞ்சாரு. ரீபிரின்ஸ் அவர் 5 கூட ஆதாமின் பாவத்திற்கான மற்றும் ஓரளவு மனப்பூர்வமாய் செய்யப்பட்ட பாவத்திற்கான நிவர்த்தி. இவர்கள் கடவுளில் நின்று விழித்தெழுப்பப்படும் போது இவர்கள் மீது பாவம் ஏற்படுத்தின அச்சடையானபடியிலிருந்து விடுதலை ஆகிறது இல்லை. அப்பொழுது உலகத்தில் இருந்து எந்த திவ்ய தைரியமும் காணப்படுவது இல்லை. காரணம், மனுஷனுடைய விடுதலைக்கான விலையானது கட்டி தீர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் 1000 வருஷ யுகத்தினுடைய துவக்கத்தில் மனுக்குலத்தினிடத்தில் விழுகையின் காரணமாய் உண்டான குறைவுகள் மாணவர்களை செய்யும். மனுக்குலத்தை சீர்படுத்தல் பண்ணுவதும் அவர்களை அபூர்வம் மற்றும் பலவீனத்தினின்று வெளியே தூக்கி எடுப்பதும் அந்த யுகத்தினுடைய வேலையாக காணப்படும். நீதிக்கு நிவர்த்தி செய்யப்பட்டிருப்பதினால் மனுஷன் அவனது விழுந்து போன நிலைமையில் என்று எழும்புவதற்கு உதவப்படுவான். அதான் பாவத்தை மற்றும் மனப்பூர்வமாக செய்த அந்த பாவத்தினால் வந்து நித்தியமாக போகிறோம். அப்போ ராஜ்யத்தில் நமக்கு இதை செஞ்சு முடிக்கப்பட்டிருந்தா இந்த டீட்டெயில்ஸில் பார்த்தோம். வசன வாசனை எப்படி செய்யறதா வாசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அக்கிரமங்களினால் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தவர் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். மரித்தவர்கள் நம்மளை தேவன் அந்த இயேசுக்கு உயிர்ப்பிச்சாரு. அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், மீறி நடந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதான் மட்டும்தான் செஞ்சாரு பார்த்தா அதை கட்ட அதிகமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனித கண்டிஷன் நம்ம கிறிஸ்துவர்களை உயிர்ப்பிச்சிருக்கிறாரு. அந்த எதனால் அப்படின்னா எத்தனை கிரேஸ் இருப்பதான் 300 வாசனாசிகம் 9 15 அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானார்.
இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பித்த ஆவியானவர். ஆதாம் வந்து ஜீவாத்மா ஆயிட்டாரு. ஆனா பிந்தின ஆதாம் அவரோட இயேசு கிறிஸ்து அவரு கொடுத்த அந்த ஈடுபடி யுத்தமாக என்ன செய்யறாங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உண்டாக்கப்படுறாங்க. இன்னொரு வசனம் செய்யணும், 8ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுடைய சரீரங்கள் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்க மாற்றங்களை செஞ்ச நம்ம ஆதாம் மூலமா இழந்து போன அந்த விஷயத்த கிறிஸ்து மூலமாக உயிர்ப்பிச்சுட்டாரு. தேவனுக்கு நமக்கு இருந்த அந்த உறவு தூரமாக இருந்த உறவு இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூரமாக இருந்தவங்க அவர் கொடுத்த அந்த ஈடுபடி மூலமாக வந்து அதை சுதந்திரத்தை முடிச்சு அந்த இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ 7ஆவது ஆதாமோட அன்பு நிமித்தம் துரோகம் செஞ்சாங்க, ஆனால் இருக்கிறது பாவ சரீரத்துக்குள்ள போயிட்டாங்க. தேவனோட அன்பு இருந்து ஏவாளுக்கு அதிகமாக அன்பு வச்சதுனால தான் அந்த உள்ள தேவனுக்கும் ஏவாள் வெளிப்பட்ட போது ஆனந்த கேட்கல எங்க இருக்க என்ன ஏன் அப்படி செஞ்சு அப்படி கேட்கும்போது நீங்க கொடுத்த இந்த சரீரத்தை அவங்களால தான் நான் செஞ்சு வச்சுக்கணும் கை கட்டும்போது தேவன் கோபம் அவர் ஏவாள் திரும்பும் போது அவங்க இல்லை நான் சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் உணர்றாரு ஆளாம் சர்ப்பத்தினால தான் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க இவங்க செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் தேவாவை அதிகமாக அனுப்பிவிடுவார். இப்போ தேவனை வரும்போது கூட ஆதாம் வந்து எவ்வளோ நேசிச்சார் அந்த ஒரு விஷயம் தான் இந்த ஆதாம் எவ்வளோ நேசிச்சாரு, அவரோட வாழ்ந்தாரு, அவங்களோட வாழ்ந்தாரு. அதோட விளைவுனா அதிகம் 5ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் மூலத்தின் வழியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஃபர்ஸ்ட் 2 பேர் காயின் ஆவில் பிறகுறாங்க. ஆவில் கொல்லப்பட்டு காயின் இருக்கிறாங்க. ஆனால் 130 வருஷத்துக்குள்ள அவங்க ஆதாம் ஏவாளோட அந்த விஷயங்களை பார்த்தா அநேக ஒரு ஏன்னா எல்லாமே புதுசு, மரணம் புதுசு, தேவனோட பிரிஞ்சு வாழ்கிற அந்த உறவு புதுசு. ஆனால் இவங்க தான் கூட இருக்காங்க. இவங்க கூட இருக்கும்போது இந்த 130 வருஷம் பாருங்க சேர்த்து அடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எத்தனை விஷயங்களை அவர் பேசியிருக்காங்க. எல்லாமே புதுசாக இருக்கும்போது தேவனோட இருக்க அந்த உறவு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரு லக்ஸரின்னு நீங்கள் சொல்கிற முடியாது. இன்னைக்கு அவங்க லக்ஸரியாக தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா அந்த பூமி வந்து புண் விளைஞ்சிச்சுன்னு இடத்துல வாசகங்களை பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சேர்த்துலேருந்து விரட்டி விடுறாரு, வெளியே வராங்க. அனந்தரமான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வராங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஆதாம் வந்து எவ்வளோ இத்தனைக்கும் காரணம் நீதான்னு சொல்லி எங்கேயுமே ஆதாம் எவ்வளோ இருக்கு. அவங்க என்னதான் துரோகம் செஞ்சிருந்தாங்க, ஏன்னா இது துரோகம் தான். ஏன்னா அவர் பரிபூர்ண நிலையிலிருந்து அவர் வந்து தள்ளப்பட்டுட்டாரு. ஆதாம் ஏவாள் அழியறதுக்கு முன்னாடி தேவனோட இருந்த உறவு அதை யோசிச்சு பார்த்துருப்பாங்க. மற்ற அத்தனையுமே இங்கே பார்த்துருப்பாங்க. பசங்க அதிகமாக பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காலையில் கொலை செய்த ஆவியனுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். இப்ப இந்த ஒரு சுமூகமான ஒரு ஆதாம் வந்து எவ்வளோ நேசிக்கிறது இருந்தால் இந்த ஒரு பாடல் இருக்குமா பார்த்தா இப்ப இதுல நமக்கான பாடம் தானே. இன்னைக்கு நம்ம கூட இருக்க மனைவி தவறு செஞ்சுட்டாங்க, இல்ல கணவன் மனைவி தவறு செஞ்சுட்டாங்கன்னா எப்படி நம்ம பார்க்கணும்? இப்ப இந்த துரோகத்தை பார்க்கும்போது இது யாருக்கு தேவனுக்கு செஞ்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறோம் மனைவி கணவனாக இதுக்கு ஈடுன்னு பார்த்தா இதை ஈடு செய்யவே முடியாது. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு விஷயத்துக்கு தான் இழந்துட்டாங்க. ஆனா அப்படி இழந்துமே தேவனை வந்து ஆதாம் கொடுத்த அந்த ஏவாள இருக்கு. ஆதாம் அவங்க நேசிக்கிறவங்க நேசிச்சாங்க. அந்த நேசிச்சு இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் உள்ள இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துட்டு போனா ஆதாம் ஏவாள வச்சிருந்த அந்த அன்பு தான் நிறைய இழந்துட்டாலும் அந்த அன்பு அதிகமாக செலுத்தினாங்க செலுத்துறோம். சரி, அடுத்து ஏதாவது கத்தல் வச்சு போதித்தார். ஆதாம் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு போதிச்சிருக்கிறாரா பார்க்கணும். போதிச்சாரு, சொல்லியிருப்பார் இல்லையா, நாங்க தேவனோட வாழ்ந்த நாட்கள் அவருக்கு நாங்கள் பலி செலுத்தின விஷயம், அவர் எங்களோட குளிச்சவங்க வருவாரு பேசுவாரு அப்படின்ற விஷயத்தாக பிள்ளைகள் சொல்லியிருப்பாரு, பேர பிள்ளைகள் சொல்லியிருப்பாரு. ஏனோக்கு வந்து தேவனோட சஞ்சரிச்சான்னு சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கணும்.
ஏனோக்கு தேவனை சஞ்சரிச்சான்னு சொன்னா அப்ப தேவனை குறிச்சு ஆதாம் தன் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் போதிச்சிருப்பாங்க. ஏனோக்கு தேவனோட சஞ்சரிக்கிற அளவுக்கு போதிச்சிருக்காங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். நாங்கள் இப்படி இருந்தோம், நானும் எவ்வளோ தப்பு செஞ்சுட்டோம், தப்பு செஞ்சுதான் விளைவு இன்னைக்கு நாங்கள் சமீபப்பட்டுருக்கோம், அவ்வளோ ஒரு லைஃப் வாழ்ந்தோம் அப்படின்றதான் சொல்லியிருக்கும் போது தன் பிள்ளைகள் அப்படியா அப்போ நாங்கள் என்ன செய்யணும், பிள்ளைங்க வந்து கேட்கறது அப்போ நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது என்ன செய்யணும் தான் ஏனோக்காக அப்படி கீழ்படுத்தார். அதனால தான் தேவனை சந்திச்சு எதிர்கொள்ளப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு இதில் நமக்கான பாடம், நம்ம அப்படி இருக்கிறோமா, நம்ம கேட்கப்பட்ட சத்தியத்தினத்தை வாழ்றோமா, வாழ்ந்த வாழ்க்கை பிள்ளைகிட்ட சொல்கிறோமா, இனி வரக்கூடிய சந்ததிக்கு நம்ம ஒரு முன்மாதிரியாக வாழணுமா, கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக வாழணும், கிறிஸ்துவ பார்த்துட்டு பின்தொடர்ந்து நடக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படியே இருக்கிறோமா, நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். பசங்களோட சொல்லுது பசங்க சங்கீதம் பயணம் சங்கீதம் 18:36 என் கால்கள் வலுவாத படித்து நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். இப்போ அங்கே ஆளுநரோட வழி விலகிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நமக்கு இடுக்கமான வசனங்கள்லாம் வந்திருக்கும். ஆனால் வழி எப்படி இருக்கு அகலமாக இருக்கும். என்னன்னா நம்ம சத்தியத்துக்குள்ளே நம்ம நடக்கிறது ஓர வழி தான் எடுக்கும். ஆனால் நமக்கு ஒரு மகிமையான ஸ்தானம் நித்தியமாக அவரோட இருக்க போன்ற இந்த உறவு. நான் இன்னைக்கு நான் ஆளுகளை சகிச்சு அவரோட ஆளுகை செய்யணும்னு சொன்னால் இன்னைக்கு நான் குடும்பத்தில் எப்படி இருக்கிறேன், சபையில் எப்படி இருக்கேன், வேலை ஸ்தலங்களில் எப்படி இருக்கிறேன்ற விஷயம் நம்மளே நம்ம ஆராய்ச்சி பார்த்து எதை சரி செய்யணுமோ இன்னைக்கு பார்த்த ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம். இந்த 7வது பாயிண்ட் கர்த்தரை குறித்து போதிக்கிறவங்களாக நம்மளோட வாழ்க்கை நம்ம அடுத்தவங்களை எடுத்துக்காட்டா இருக்கா, நம்ம பேசக்கூடிய பேச்சு அடுத்தவங்களுக்கு தெரியுமா இருக்கா, நம்ம சிந்திக்கிற சிந்தனை அடுத்தவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கா பார்க்கலாம். நம்மளே சிந்திச்சு பார்க்கலாம். அப்படி யோசுவா இதெல்லாம் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே சேவிப்போம். தேவனுக்கு அஞ்சு நடக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. வசனம் வாசனம் கிருஷ்ணன் 8வது வசனம். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயன்படுபவர்களே நன்றாய் இருப்பார்கள். இப்ப பிள்ளைகள் யோசிப்பாரா, தேவனுக்கு அஞ்சு நடக்கணும், கீழ்ப்படியணும். ஏன்னா நாங்கள் அதை இழந்துட்டோம், கீழ்ப்படியாமல் அதை இழந்துட்டோம், அவருக்கு பயப்படாமல் போயிட்டோம். அவர் நல்ல தேவன் தான், ஆனால் நாங்கள் அவருக்கு துரோகம் செஞ்சுக்கிறோம். நான் துரோகம் செஞ்ச வழிபடிக்கு ஒட்டுமொத்த உலகமும் பாவத்தில் போயிடுச்சு. 1 யோவான் 4:7 அவர் அன்பு இப்படிதான் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்து இன்னைக்கு நம்ம அவரோட சமூகத்தில் வருவதற்கு தேவ சமூகத்தில் நெருங்க முடியாது. ஏன்னா நம்ம பாவ சரித்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம இன்னைக்கு உடன்படிக்கை செஞ்சதான் நீதிமான ஆக்கப்பட்டு இன்னைக்கு அவரோட கூட உறவாடுற அந்த சத்தம் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கு. நமக்கு அநேகர் இந்த சத்தம் கேட்கலாம், உலக சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நமக்கு சத்தம் கேட்குதுன்னா இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்னா முடிவு வரைக்கும். அவரோட என்னைக்கு போய் நம்ம சேரமோ அன்னைக்கு வரைக்கும் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா 2:5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படித்து பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாதவரை நமக்காக பாவம். இப்போ நம்ம நிமித்தம் அவர் பாவம் செய்யணும். ஏன்னா தேவனுடைய நீதி வெளிப்படணும்னு சொன்னா பாவம் செஞ்சவங்க மதிக்கணும், அந்த ஒரு ஆக்கின அடையும். ஆனால் எல்லாத்தையுமே அவருக்குள்ள வச்சுட்டாரு. இப்போ நம்ம பார்க்கறது யாரை பார்க்கணும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு சாயல் அடையும். ஏன்னா மனுஷன் சிருஷ்டிக்கும் போது தேவ சாயலுக்கு தான் சிருஷ்டிச்சாரு. அந்த சாயல் வந்து மனுஷனை மாறிட்டாரு. இப்போ இதுக்கு ஈடுபடியாக கொடுத்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. இப்போ கிறிஸ்துவ சாயலாக நம்ம மாற சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா தேவனுக்கு சேரு. இப்போ கிறிஸ்துவ சாயலாக நம்ம மாறி நம்ம குணத்தை மாற்றி அவரோட நம்ம கிட்டி சேரும்போது தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு இந்த ராஜ்யத்தில் அவர் அமைச்சு அப்படி ஒரு விஷயம் கூட இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு மீன் தண்ணியில் இருக்கிற வரைக்கும் தான் அது உயிர். ஒரு மரம் அது வேறோட விட்டா அந்த ஒரு மரம் நம்மளை அப்படித்தான் நம்ம தேவனுக்குள்ள இருந்தோம்னா வேறுபட்டு. யோவான் 12:3 வாசிச்சு ஒன்றாக சத்திய இறைவனாகிய உண்மையும் நீ அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அறிந்து கொள்வதே நித்திய வாழ்வு. இந்த நித்திய வாழ்வு பேசப்பட பாபிலோனில் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சான்னு பார்த்தா தெரியல. நமக்கு நம்ம மீது வச்ச அந்த அன்பு அவரை அழைச்சி நல்ல மூத்த சகோதரங்களோட அருமையான ஒரு பேசி சத்தியத்தை கேட்டு புதுசிச்சியாக வந்து தேவனுக்காக வாழணும்னு சொல்லி நல்ல மனசாட்சி உடம்படிக்கை செஞ்சு வந்துருக்கு. ஏன் அப்படின்னா தேவனுக்காக வாழணும் அப்படின்றதுக்காக. இப்போ தேவனோட இருக்கிற உறவு நம்ம தேவனோட வாழ போகணும், இல்லை மனுஷனுக்காக வாழ போகணும், இல்லை நம்ம உற்ற உறவுக்காக வாழ போகணும்.
அப்படின்ற விஷயம் கூட இருக்கு. ஓசியா 13:9 வாசம் சிஸ்டர். நீ உனக்கு கேட்டுக்கொண்டாய் கேளுண்டு நீ உனக்கு கேடு உண்டாக்கிக் கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அன்று ஆதாம் வந்து கேடு உண்டாக்கி கொண்டாரு, ஆனால் சகாயம் யாருக்கு வச்சுட்டாரு? அவரை இயேசு கிறிஸ்து வச்சுட்டாரு. இன்னைக்கு அதை நம்ம பார்த்து அவருடைய சகாயத்துக்குள்ள வந்துட்டோம், அவருடைய கிருபைக்குள்ள வந்துட்டோம், அவரோட தயவுள்ள சித்தத்துல அவருடைய கருத்தில் நம்ம வந்திருக்கோம். அப்படின்னா ஏற்றவங்கள உயர்த்திருக்கு தேவன் வளராக இருக்கிறோம். ஆனால் அடங்கி இருக்கிறோமா அப்படின்ற விஷயம் வரலாம். ஏன் அப்படின்னா நம்ம அசுத்தத்துக்குள்ள பரிசுத்தத்துக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க நம்ம பரிசுத்தப்படுறோம்னா வசவாசம் 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். நம்ம அநேக உலகத்துக்குள்ள போயிடுறோம். வேலை ஸ்தலமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், வெளியிடங்களா இருக்கும், பழக்கங்களா இருக்கும், எல்லாருமே உலகத்துல போகும்போது நம்ம அசுத்தப்படுறோம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு சொல்ற ஒரு விஷயம் நம்ம காதுக்குள்ள போகும்போது அது நல்ல விஷயமா இருக்கா, நல்ல விஷயமா இருக்கு, கொட்டி கிடக்குது பாவம், அப்படி போகும்போது நம்ம அசுத்தம் ஆயிடுறோம். ஆனா எங்க பரிசுத்தப்படுறோம்னா நம்மளோட சபையில வந்து இந்த வசந்த மூலமாக நம்ம பரிசுத்தப்படுறோம். ஏன் அப்படின்னா நம்ம வசந்த கேட்கிறவங்களா மாத்திரம் இல்லை, அதை நம்ம விருது பழைய எழுதி கொண்டு நடக்கணும் அப்படின்றது வசந்த வாசிக்கலாம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஏன் அப்படி இருக்க சொல்றாங்கன்னா நீங்க தான் தேவனோட ஆலயம். ஏன்னா நம்ம மூலம் தான் சபையை கட்டி எழுப்பணும்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம முன்னாள் பாட்டி போல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்து தலையா செஞ்சு முடிச்சு போயிட்டாரு. அவர் சரீராண்டமாக இருக்க நம்ம வந்து அவரோட ஆலயமாக இருக்கணும்னா நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணுன்றது சொல்றாரு. வாசிக்க வசனம் தான் 1:13-17 தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும். அப்படின்னா நம்ம சிந்தைகள், பேச்சு, கிரியைகள் எல்லாமே ஒரு பரிசுத்தமாக வாழணும்னா ஒரு சத்தம் கேட்கணும், அவருக்கு கீழ்ப்படுதுன்னு ஆகணும். அப்படிதான். ஆனால் அநேக நாள் நம்மளால முடியல. தூரமாக போகிற ஒரு ஃபீல் நமக்கே தெரியும். அவருடைய வார்த்தை கேட்கல, நான் அவருக்கு பிரியமா வாழலன்ற விஷயம் பரிசுத்தாக நம்ம உணர்த்தப்படுத்துவோம். அப்படி வரும்போது ஒரு சிக்னேச்சர் ஆசிரியர் சிஸ்டம் தேவ சமூகத்தில் நெருங்க முடியாத சில தருணத்தில் நாம் ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த ஜெபம், தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரு. இப்போ நான் அப்படி ஒரு சீனில் போகும்போது நமக்கு அவருக்கு இருக்க தூரம் எப்படி ஆரம்பது அந்த வழி விலைக்கு அவருடைய வார்த்தை கேட்காம கீழ்படியாமல் போனாரோ, நம்மளுடைய கீழ்படியாமல் போகும்போது இந்த ஒரு ஸ்டேஜ் வந்துடுவோம். அப்படி சத்தம் கேட்கறது குறைஞ்சிடும், நம்ம சித்தத்தை தான் செய்ய ஆரம்பிச்சிடுவோம், நம்ம ஓன் விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அப்படி வரும்போது ஒரு விஷயம் தான் பாவியாக இருக்குது, திருவியாக ஏற்றுக்கணும். வழி விளையாடுற மாதிரி தெரியுது, ஆனால் எனக்கு இந்த பசுத்தாவை கொடுங்க அப்படி கேட்கணும். தேவன் அப்படி ஒரு விஷயம் செய்வார். ஏன் அப்படின்னா அவர் அங்கி கொள்ளணும், அவரோட ஒரு பிணைப்புல இருக்கும், ஒரு கிரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும் தேவனோட இருக்க உறவுல. ஏன்னா அப்போதான் பாக்கியமான வசந்த வாசகம் சங்கீதம் 2:12 வசனம். அவரை அன்பு கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஏன் அண்டி கொள்ளணும்னா நம்ம வெளிச்சத்தம் பிள்ளைங்க இருளுக்கும் ராஜ்யத்தில் இல்லை, ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கோம். அப்படின்னா அவரோட எப்பவுமே ஒரு இணைப்பு இருந்துகிட்டே இருக்கும் பசங்களா. ஏன்னா அவரை நோக்கி பார்த்தா பிரகாசம் பண்ண சொல்லுவோம். நம்ம நோக்கி பார்க்குறோம், அந்த வெளிச்சம் நமக்கு வந்துருச்சா, அன்னைக்கு தேவனுக்கு விரோதமாக செஞ்சனால விலைக்கு போனாங்க, வெக்கமாக அடைஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அவரை பார்த்தனால இன்னைக்கு அருமையான ஒரு குடும்பத்தை உட்காந்துருக்கோம், அருமையான சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கோம். ஆறாமல் இருந்த ஒரு பாடத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வசன வாசிக்கலாம் சங்கீதம் 34. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மத்தேயு 5:14. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களிடம் பிரகாசிக்கப்படுவது. நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம பார்த்தாங்கன்னா இவங்க தேவனுக்காக வாழணும், அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறாங்க, புது சிஷ்யா இருக்கிறாங்க, தேவன் இவங்களை நேசிக்கிறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கே இருந்தாங்க. வசந்த வாழ்க்கை நற்கிரியை கண்டு வரலாறு இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம்னா இந்த வெளிச்சம் இருக்கணும். அடுத்தவங்க பார்த்து இவங்க நடக்கிற மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்ற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மாறணும்னா அதை தான் ஞாபகம் சொல்லி. ஏன் அப்படின்னா அழைப்பின் நோக்கத்தையும் அறிஞர்களாக இருக்கும். ஆதாம சிருஷ்டித்த அழைப்பு, நோக்கம், உயிரை திட்டம். வாசிக்கலாம் சிஸ்டர் 2 பேர் 1 வாசிக்கலாம். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள்.
திரும்பி அந்த ஒரு ப்ரேயர் பண்ணார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இத்தனை சோதனை வரதான் செஞ்சிச்சு. அவர் ஜெபிச்சு தான் தனித்திலிருந்து ஜெபிச்சாரு, மலை மேலே ஜெபிச்சாரு. அவர் இடுக்கமான சூழ்நிலை, ஒரு பாரமான சூழ்நிலை, எச்சம தோட்டத்தில் போகும்போது, பாடல்களுக்கு போகும்போது எப்பவுமே தேவனோட இருந்தேன். ஏன் அப்படின்னா ஆறுதலே அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ கிறிஸ்துவ போல மாறணும், கிறிஸ்துவ சாயல் அடையணுன்றது தான் அவருடைய நோக்கம். அந்த அடையிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் அப்போ பார்த்துட்டு இருக்கோம். வசனோட வாசியம் 1:9 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்க அவர் மாதிரி நடக்கணும் அப்படின்னா அவர் நடந்த மாதிரி நடக்கணும். பாரமான சூழ்நிலை, இடுக்கமான பாதை அவர் நடந்து அந்த சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து வந்துச்சு, எனக்கும் வருது, அதை நான் தாங்குவோம் அப்படின்றது ஜபத்தோடு கூட அதை நம்ம செய்யலாம். வசனவாசி யாத்திரை நான் கர்த்தர் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தையும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இப்போ இங்கே கூட இப்போ நமக்கு ஒரு ராம போகிறாரு. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானத்தில் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா சபை கூடி வரதுல இருக்கு, சபை ஐக்கியத்தில் இருக்கு, ஜெபிக்கிறதுல இருக்கு, அநேகருக்கு ஒரு சாட்சியில் வாழ்க்கை வாழ்றதுல இருக்கு. இங்கே மட்டும்தான் பார்த்தா இல்லை, குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், எங்கேயுமே நம்ம தேவனோட ஒரு இணைப்பில் இருக்கும்போது ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை நம்ம நடத்துவாங்க. கடைசியாக கூட நமக்கு 2 கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள், நற்செய்தி பொருளுங்கள், ஆறுதல் அடையுங்கள். 2 Corinthians 13. எப்படி சகோதரர் நமக்கு சொல்றாரு பொருந்திருந்தது சந்தோஷமா இருந்ததுன்னா, அப்பா எனக்கு இன்னைக்கு பாடு இருந்துச்சுப்பா, என்னை தேவன் நேசிக்கிறார், உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்கிறோமா? அப்பதான் நற்செய்தி பொருந்துமா. ஏன்னா அவங்க அந்த பாடை குறித்து ரொம்ப பாடப்பட்டு இருப்பாங்க. ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, என்னப்பா எனக்கு வராத சோதனை அவனுக்கு வந்துச்சு, இயேசு கிறிஸ்துவோட வந்துச்சு. அவர் வாங்க அணி கைகள் ஆணி முள்மொழி சொல்லக்கூடிய அத்தனை நம்ம பேசும்போது இன்னைக்கு நம்ம அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுக்காக நமக்கு ஒரு பாரம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆறுதல் சொல்லக்கூடாது. தேவன் உங்களோட இருக்கிறாரு, தேவன் உங்களை நேசிக்கிறார், அதனால தான் உங்களை சிரிச்சு நடத்துகிறாரு. நம்ம பேசுகிறோம். நம்ம ரீபின்ஸில் பார்ப்போம் 15:08 பேஜ் 6. கடைசியாக சகோதரரை சிந்தியுங்கள். கடைசியாக சகோதரரை, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நட்புக்கு உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4:8. சிந்தையில் வைக்கும் அப்போஸ்தலரின் புத்திமதியை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனிப்பட்ட முறையில் தனக்கே உரியதாகவும் அதோடு கூட திருச்சபைக்குமான பொதுவான புத்திமதியாகவும் எடுத்துக்கொள்ளாமல், இதனால் நாம் தேர்வு வசனத்தில் சுட்டிக்காட்டின நெறிப்படி மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் ஒருவருக்கொருவர் தட்டி எழுப்பதை ஆர்வம் பார்க்க வேண்டும். பிலிப்பியர் 4:8 சொன்னபடி உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்திகளோ, புண்ணியங்களுக்கோ, புகழோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருந்தா தனி சக்தி எடுத்தோம்னா போயிட்டே இருக்கலாம். ஆனா இவ்வளவு விஷயத்த சொல்றாரு. ஏன் அப்படின்னா விசுவாசத்தை, எந்த விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருக்க நம்ம ஒரு கட்டி எழுப்புவதற்கு இதுல ஏதாவது குறைபட்டுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி வருஷம் பார்க்க இல்லையா, ஆறுதல் சொல்லி நற்செய்தி கொண்டு சொல்லி ஆறுதல் செஞ்சு கட்டி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வரலாம். ஒரு சகோதரன், ஒரு சகோதரி இப்படி ஒரு சூழ்நிலைக்கு இல்லைன்னா நம்ம சொல்லி சபை பொருளை விட்டுறாங்க, ஜபத்தை விட்டுறாதீங்க, ஐக்கியத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி எழுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இங்கே பிலிப்பியர் 4:8 பார்க்குறாங்க. உயரிய திட்டம் இருந்துச்சு. இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துட்டோம். உயர் திட்டம் இருந்துச்சு. ஆதாமுடைய சிருஷ்டிப்பு நோக்கம் என்ன நோக்கம் வச்சிருந்தாருன்னா கீழ்ப்படிக்கணும். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிகிற மாதிரி பார்த்து கீழ்ப்படியிலன்னா அந்த ஒரு இதுக்குள்ள நம்மளே சிறுத்தி பார்த்து கீழ்ப்படிக்கிறத தேவன் இருக்கிறாரு. 2வது பொறுப்பு கொடுத்துருந்தா. என்ன பொறுப்பு கொடுத்துருந்தாருன்னா அவருடைய வேலையை செய்யணும். அன்னைக்கு எப்படி தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்தாரோ அதேமாதிரி இன்னைக்கு நம்ம சரீரமாக ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி
அவருடைய வேலையை செய்யறது தான் இங்கே சொல்கிறாங்க. மூன்றாவது கட்டளை கொடுத்தது என்ன கட்டளை? என்னை பின்பற்றுவோம். இந்த ஒரு விஷயத்த செய்யாமல் உலக முன்னாடி போயாமல் நம்ம தேவனுடைய வேலையை செஞ்சு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அவர் உணர்ச்சி காட்டணும் பார்க்கணும்னு சொல்லி ஏற்ற துணையை கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு நம்ம மனவாடி வகுப்பார் அவர் கேட்ட துணையாக இருக்கிறோமா? எந்த குணத்தை மாறாமல் இருக்கு அந்த குணத்தை மாற்றி அவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. எவ்வளோ வார்த்தை கேட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒரு வார்த்தைக்கு இல்லாமல் என்னெல்லாம் சொன்னாங்க அந்த காரியங்கள்லாம் நம்ம வழிவராக அவரே நோக்கி பார்த்தார். ஆனால் அனுபவிச்சாரு. இப்போ கிறிஸ்துவ கொடுத்துருக்காரு. அந்த ஒரு சித்த நமக்கு ஆரம்பிச்சு ஏழாவது கத்தரை குறித்து குறைச்சார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து அடுத்தவங்களுக்கு நாம் அவர் போதிச்சு தேவன் சொல்லிக்கிற விஷயங்களாக இருந்தால் போதிக்கிறவங்களா இருக்கணுன்றது தான் தேவன். ஏன்னா நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாருன்னா ராஜாவாகவும் ஆசாரியாகவும். ராஜ்யத்தில் நம்ம ஆளுகை செய்யணும்னா இங்கே குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், சபையில் எதெல்லாம் நம்ம சரி செய்யணுமோ அதை சரி செஞ்சு போகணும். ஏன் அப்படின்னா பசங்களை ஆசிரியர் சொல்லி தட்டாமல் நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு, அப்பொழுது ஜீவன் உள்ளதை உணர்ந்து வருவேன். அழைக்கப்பட்டிருக்கோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆனால் முடிவு வந்துச்சு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா தேவன் உண்மையாக வாழ்ந்தான். அந்த ஒரு ஸ்டேஜ் அவரை பார்க்கும்போது அந்த கிடைக்கிற அந்த சந்தோஷம் அது ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. தேவன் வச்சு அதான் மூலமாக இழந்துட்டா அவரோட இருந்த உறவு பெருசாகிடுச்சு. கிறிஸ்துவ மூலமாக நம்ம செஞ்சுருக்கோம். அந்த பார்க்கும்போது எப்போ பார்ப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரணும்னா அது ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு தான் நமக்கு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு பார்த்த ஆழமாக நமக்கு பாடங்களை பார்த்துருக்கோம். இதில் 7 பாயிண்ட்ஸ் பார்ப்போம் இல்லையா? இதில் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம எதை சரி செய்யணும், என்னெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்றலாம் விட்டு கொடுத்து தேவனுடைய பாதம் செஞ்சு செல்ல தேவனுடைய ஒரு ஆசிரியர் இந்த ஒரு நாளில் கூட பிதாவாயவன் இப்படி ஒரு பாடத்தை கொடுக்க செய்ய தேவனுக்கு துதிகளை சோதனைக்கு சூழ்நிலை பொறுமையில சபையாக தேவன் நம்ம ஆசிரியர். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, ராஜ்யத்தில் நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாமை பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்பாங்க. என்னென்னமோ கேட்கலாம். அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் இந்த மிருகங்களுக்கெல்லாம் எப்படி பேர் வச்சிங்க? சிங்கத்துக்கு சிங்கம் எப்படி நீங்கள் பேர் வச்சிங்க? எதனால பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் கார்டனுக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருந்தீங்க, கார்டன் விட்டு வெளியில் வந்தோடு எப்படி இருந்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணி, இப்படி என்னென்னமோ கேட்கலாம். ஆனால் ஆதாமுடைய வாழ்க்கையிலேருந்து அவருடைய படைத்ததுக்கான நோக்கம், அவருக்கான பொறுப்பு, கட்டளை, அவருக்கான துணையுடைய வார்த்தையை கேட்டது, அதுக்கப்புறம் அவங்க இடத்துல அன்பு வைத்தது, அப்புறம் கர்த்தரை குறித்து பிள்ளைகளுக்கு போதித்ததுன்ற இந்த ஆங்கிளில் உலக ஜனங்கள் யாரும் திங்க் பண்ண மாட்டாங்க. யார் மட்டும் தான் திங்க் பண்ணுவாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு திங்கிங்குள்ளே இன்னைக்கு உண்மையாகவே நம்ம ஆதாமுடைய லைஃப்குள்ளே போயிருந்தோம். ஸோ தேவன் நமக்கு ஒரு ஆதாம் போலவே நாமளும் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகணுன்றதுக்காக ஏற்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்துக்குள்ளே நடத்தி செஞ்சிருக்கிறார். நம்முடைய தகப்பனுக்கு நம்முடைய ரட்சகர் மூலியமாக சோதனை எடுத்துக்கொண்டு இப்பொழுது இந்த நாளுக்குரிய இரவின் கீதங்களை நம்முடைய அன்பு சகோதரர் பூபாலன் வாசிக்க நிறைவேற்றி நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ரஜினி அவர்கள் ஏற்கும்படியாக நம்முடைய தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு இருக்கிறார், ஆண்களுக்கும் கிருபை அளிக்கிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படுத்துங்கள். வருங்கால உண்மைக்குரிய பாக்கியங்களை நாம் விருப்பமாக சிந்தித்து பார்க்கும்போது
கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பும் பொழுது நாம் அறியப்பட்டபடியே எல்லாரும் அங்கிருக்கும்படி ஆகும் பொழுது சந்தோஷம் அடையும். இந்த சந்தோஷம் உண்மையாகவே நிலைத்திருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் பணியிலே அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் வேதத்தில் நடவாவிட்டால் நாம் ஒதுக்கிடப்பட்டவர்களாக ஆகும் என்பதை ஞாபகம். நம்முடைய பெயர்கள் திருக்கப்பட்டு போய்விடும். நமக்கென்று தயார் செய்யப்பட்ட கிரீடங்கள் மற்றவர்களுக்கு வழங்கப்படும். எவ்வளவு பெரிய வரிசை இருந்து எவ்வளவு நசத்துக்கு உண்டாகும் இதை உணர்ந்து அப்போஸ்தலர் எழுதுகிறார், அவருடைய இயல்பார்வை பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணாதபடிக்கு பயந்திருந்து கலந்து ஜீவனுள்ள கற்களாக ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட வருகிறவர்களுக்கு பெருமை எல்லளவில் இருக்கக்கூடாது. பெருமை பேராசையை கொள்ளும், அது பேராபத்தில் முடியும். தேவனுடைய சேவையில் நம்மை தகுதியர்களாக கொஞ்சம் ஆசை பெருமை வளர்ந்துவிட்டால் நான் எனது என்கிற செருக்கு பெருமை வெறுப்பு மற்றவர்களை குறைவாக பேசுகின்ற தீமையான முடிவு ஆகிய கிறிஸ்துவின் ஆவிக்கு எதிரான குணங்கள் தோன்றிவிடும். அப்பொழுது கிறிஸ்து தன்னுடைய குணத்தில் எவ்வளவு இல்லை என்று நம்மை சபித்து விலக்கி விடுவார். நாம் பொறுமையையும் மனத்தாழ்மையையும் இரண்டு கண்களாக இருப்போம் என்பதை நாம் அப்பாவுக்காக வாழ்நாட்கள் இந்நேரம் வரையிலும் உங்களுடைய மனத்தினுடைய வாய்ப்புகள் ஆகவே நாங்கள் தொடர்ந்து நம்முடைய குமாரனுடைய அடிச்சூழலை நாங்கள் பின்பற்றி நடப்பதற்கு தேவையான ஆகவே அந்த சத்தியப்பாட்டை கற்றுக் கொடுத்த சகோதரர்களுக்கு தேவன் தாமே ஆசிரியத்து பிற்காலத்தில் தற்போது நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ராஜ்யத்தை அவர்கள் இந்த கூட்டத்தில் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் நாங்கள் கீழ்ப்படித்து இன்னும் சித்தமாக இருந்தால் நாங்கள் அனைவருக்கும் ஒரு ராஜ்யத்தை தற்போது அவர்களையும் கிறிஸ்துக்குள்ளான சைவத்தில் சேர்ப்பதற்கு நாங்கள் தேவையான அவர்கள் நாங்கள் கேட்ட அவர்களுக்கு சித்தத்தின் சேர்த்து உங்கள் லட்சமிக்கும் பக்கமாக இருக்கிற அவர்கள்